நன்றியோடு நான் துதி பாடுவேன் எந்தன் இயேசுராஜனே. எனக்கா நீ செய்திட்ட நன்மைக்கா என்றும் நன்றி சொல்லுவேன். ரெண்டு கையை உயர்த்தி நன்றியோடு நான் துதி பாடுவேன் எந்தன் இயேசுராஜனே. எனக்கா நீ செய்திட்ட நன்மைக்கா என்றும் நன்றி சொல்லுவேன். இந்த காலவேளையில் ஆண்டவரே, நன்றியோடு நாங்கள் உம்மை ஆராதிக்க எங்களுக்கு கிருபை தாங்க அப்பா. நன்றி உள்ள இருதயத்தோடு நாங்கள் உம்மை தொழுது கொள்ள நீர் தந்த மேலான ஸ்லாக்கியத்திற்காக ஸ்தோத்திரம். உமக்கே எல்லா கன மகிமை நாங்கள் செலுத்துகிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சத்தமா ஹல்லேலூயா. இருக்கிற இடத்துல அப்படி எளிமை நின்று இன்னொரு பாடலை சேர்ந்து நான் பாட போகிறேன். மைக்கில் பேஸ் குறைச்சிருங்க, பேஸ் அதிகமாக இருக்குது. ஐ நீட் சம் ரிவர்ப். ஆமென். ஒரு புதிய பாடலை நாம் பாடி நம் ஆண்டவர் ஆராதிக்க போகிறோம். ஆமென். பள்ளத்தாக்கில் நடக்கும்பொழுது என்னை காண்பவரே, தாகத்தாலே கதரும் போது என்னை கேட்பவரே, என்ன கோர் எந்தன் துணையாளரே, தாகம் தீர்க்கும் ஜீவ தண்ணீரே, ஆவியானவரே. பாடலை நாம் எல்லாரும் சேர்ந்து கரங்களை தட்டி உற்சாகமா பாடி ஆண்டவர் நாமத்தை உயர்த்துவோம். ஆண்டவருடைய நல்ல நாமம் மையப்படுவதாக. நல்ல கரங்களை தட்டி எல்லாரும் இணைந்து பள்ளத்தாக்கில் நடக்கும்போது என்னை காண்பவரே, தாகத்தாலே கதரும் போது என்னை கேட்பவரே. பாடலாமா? பள்ளத்தாக்கில் நடக்கும்போது என்னை காண்பவரே, தாகத்தாலே கதரும் போது என்னை கேட்பவரே. என்னக்கோ நீர் என்ன துணையாளரே, தாகம் தீர்க்கும் ஜீவ தண்ணீரே. பாடலாமா? என்னக்கோ நீர் என்ன துணையாளரே, தாகம் தீர்க்கும் ஜீவ தண்ணீரே. ஆவியானவரே, 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 ஆவியானவரே. பள்ளத்தாக்கில் நடக்கும்போது என்னை காண்பவரே, தாகத்தாலே கதரும் போது என்னை கேட்பவரே. நல்ல கரங்களை தட்டி பள்ளத்தாக்கில் எல்லாரும் சேர்ந்து மேல கீழே. என்னை காண்பவரே, தாகத்தாலே கதரும் போது என்னை கேட்பவரே. சொல்லுவோம். என்னக்கோ நீர் எந்த துணையாளரே, தாகம் தீர்க்கும் ஜீவ தண்ணீரே. என்னக்கோ நீர் எந்த துணையாளரே, தாகம் தீர்க்கும் ஜீவ தண்ணீரே. ஆவியானவரே, 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 ஆவியானவரே. இருள் நிறைந்த பள்ளத்தாக்கில் நடக்க நேர்ந்தாலும் கலங்க மாட்டேன், திகைக்க மாட்டேன், நீர் என்னோடு உண்டு. இருள் நிறைந்த பள்ளத்தாக்கில் நடக்க நேர்ந்தாலும் கலங்க மாட்டேன், திகைக்க மாட்டேன், நீர் என்னோடு உண்டு. வார்த்தையாலே தேற்றுவீர்,
சமூகத்தாலே நடத்துவீர், வார்த்தையாலே தீற்றுவீர், சமூகத்தாலே. கரங்கதடி என்னக்கோ என்னக்கோ நீர் எந்த துணையாளரே, தாகம் தீர்க்கும் ஜீவ தண்ணீரே, என்னக்கோ. சேர்ந்து சபையாராக உயர்த்துவோ, ஜீவ தண்ணீரே, ஆவியானவரே, 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 ஆவியானவரே. சோர்ந்து போகும் நேரத்திலும் பலனை தருகின்றீர், சத்துவமில்லா வேலையில் அதை பெருகச் செய்கின்றீர். சோர்ந்து போகும் நேரத்திலும் பலனை தருகின்றீர், சத்துவமில்லா வேலையில் அதை பெருகச் செய்கின்றீர். பலனடைந்திடுவே, உயர பறந்திடுவே, பலனடைந்திடுவே, உயர பறந்திடுவேன். சொல்லுங்க, பலனடைந்திடுவேன், பலனடைந்திடுவேன், உயர பறந்திடுவேன். என்னக்கோ என்னக்கோ நீர் எந்த துணையாளரே, தாகம் தீர்க்கும் ஜீவ தண்ணீரே, என்னக்கோ எந்த துணையாளரே. ஹல்லேலூயா. ஆவியானவரே, 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 ஆவியானவரே. பள்ளத்தாக்கில் பள்ளத்தாக்கில் நடக்கும் போது என்னை காண்பவரே, தாகத்தாலே கதரும் போது என்னை கேட்பவரே. பள்ளத்தாக்கில் பள்ளத்தாக்கில் நடக்கும் போது என்னை காண்பவரே, தாகத்தாலே போது நல்ல கரங்களை தட்டி சேர்ந்து பாடும். என்னக்கோ என்னக்கோ நீர் எந்த துணையாளரே, தாகம் தீர்க்கும் தாகம் ஓ ஜீவ தண்ணீரே, என்னக்கோ எந்த துணையாளரே. ஹல்லேலூயா. ஜீவ தண்ணீரே, ஆவியானவரே, மாகரபலா, ஆவியானவரே, உரபகதலா, ஆவியானவரே, ஆவியானவரே. சபையார் யாவரும் இணைந்து ஆவியானவரை உயர்த்துவோம். ஆவியானவரே, ஆவியானவரே. இருளில் நிறைந்த பள்ளத்தாக்கில் நடக்க நேர்ந்தாலும் கலங்க மாட்டேன், திகைக்க மாட்டேன், நீர் என்னோடு உண்டு. இருள் நிறைந்த பள்ளத்தாக்கில் நடக்க நேர்ந்தாலும் கலங்க மாட்டேன். நீங்க பாடுங்க, மேல கீழே எல்லாரும் சேர்ந்து. இருள் நிறைந்த பள்ளத்தாக்கில் நடக்க நேர்ந்தாலும் கலங்க மாட்டேன், திகைக்க மாட்டேன், நீர் என்னோடு உண்டு. வார்த்தையாலே தீற்றுவீர், சமூகத்தாலே நடத்துவீர், வார்த்தையாலே தீற்றுவீர், சமூகத்தாலே. சொல்லுவோம், என்னக்கோ என்னக்கோ நீர் எந்த துணையாளரே, ஓ தாகம் தீர்க்கும் ஜீவநதியே, என்னக்கோ
சத்தத்தை உயர்த்தி பாடி மரமலகதுரமனலா என்ன கோர் நீர் என்ன துணையாளரே, தாகம் தீர்க்கும் ஜீவ தண்ணீரே, ஆவியானவரே 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 ஆவியானவரே. இந்த காலவேளையில் ஆராதித்துக் கொண்டிருக்கும் போதே ஆவியானவரே, ஜீவ தண்ணீரே, ஆவியானவருடைய பிரசன்னம் எங்கு உண்டோ அங்க விடுதலை. ஆவியானவரே ஆவியானவரே ஜீவ நதியாய் ஜீவ நதியா ஜீவ நதியா. ஓ ஆவியானவரே ஆவியானவருடைய ஆளுகை. ஓ இந்த காலை ஆராதனை நல்ல வாய்களை திறந்து விடுதலையோடு ஆவியானவரே எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்புகிற முடிய வல்லமை. பாத்திரங்கள் தண்ணீரால் நிரப்பப்படுகிறதற்காக ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஆவியானவரே ஆவியானவரே நல்ல கரங்களை தட்டி ஹல்லேலூயா. பெற்றுக்கொள்ளுங்க பெற்றுக்கொள்ளுங்க. ஓ ரகபலகதரகதலரா. ஆவில புதிய பலத்தை, ஆவியில் ஒரு புதிய உற்சாகம். ரகதமனகதலரகதல ரபலகதரமனலபகதல. ஓ ஆவியானவரே ஆவியானவரே, சோர்ந்து போகும் நேரத்திலும் பலனை தருகின்றீ, சத்துவமில்லா வேளையில் அதை பெருகச் செய்கின்றீர். ரெண்டு கையை உயர்த்தி இந்த வார்த்தை அறிக்கை பண்ணலாம். சோர்ந்து போகும் நேரத்திலும் பலனை தருகின்றீர், சத்துவமில்லா வேளையில் அதை பெருகச் செய்கின்றீர். விசுவாச அறிக்கை பண்ணுங்க. பலனடைந்திடுவே, உயர பறந்திடுவே, பலனடைந்திடுவே, உயர பறந்திடுவே. என்ன கோர் நீர் என்ன துணையாளரே, தாகம் தீர்க்கும் ஜீவ தண்ணீரே. நீங்க மட்டும் சொல்றீங்களா? என்ன கோர் என்ன கோர் தாகம் தீர்க்கும் ஜீவ நதியே. ஆவியானவரே 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 ஆவியானவரே. சொல்லுவோமா? ஆவியானவர். ரெண்டு கரங்களை உயர்த்தி ஆவியானவரே ஆவியானவரே. என்னக்கோ நீர் எந்த துணையாளரே, தாகம் தீர்க்கும் ஜீவ தண்ணீரே. என்னக்கோ
நீர் எந்தன் துணையாளரே, தாகம் தீர்க்கும் ஜீவ தண்ணீரே. சொல்லுவோமா? ஆவியானவரே, 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 ஆவியானவரே. ஆமென். உம்முடைய நாமம் எனக்கும். என்னை காண்கிற தேவன், என் கண்ணீரை காண்கிறவர், என்னுடைய நெருக்கங்களை காண்கிறவர், என்னுடைய கைவிடப்பட்ட நிலையை காண்கிறவர், நீர் என்னை காண்கிற தேவன். ஆமென். இந்த காலை வேளையில அற்புதமான தேவனுடைய பிரசன்னம் இந்த இடம் முழுவதும் நிரம்பி இருக்கிறபடியா நல்ல உற்சாகமாய் கரங்களை தட்டி ஆவியில் நிரம்பி, ஓ என்னை காண்கிற தேவன், உமக்கு நன்றி, நீர் என்னை காண்கிறவர். Thank you Lord Jesus. இந்த காலை வேளையில ஆமென், கர்த்தருடைய ஆவியானவருடைய வார்த்தை, கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதே இல்லை. நீ கர்த்தருக்காக காத்திருக்கிறபடியால், நீங்கள் கர்த்தருக்காக காத்திருக்கிறபடியால் கர்த்தர் உங்களுடைய முகங்களை ஒரு நாள் வெட்கப்படுத்த விடவே மாட்டார். ஆமென். முகங்களை பிரகாசிக்க செய்கிற அற்புதமான தேவனுடைய கரம் நம்மோடு கூட இருக்கிறது. Thank you Lord. கர்த்தருக்கு காத்திருப்போ, வெட்கப்பட்டு போவதில்லை, நிச்சயமாய் முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது. ரதரபா லைஷந்தன கபரதரபா. கர்த்தருக்கு காத்திருப்போ, வெட்கப்பட்டு போவதில்லை, நிச்சயமாய் முடிவு கொண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது. கர்த்தருக்கு காத்திருப்போ, குறித்த காலத்திலே தரிசனம் நிறைவேற்றுவார். குறித்த காலத்திலே தரிசனம் நிறைவேற்றுவார். பொய் சொல்லாது நிச்சயம் வரும், தாமதித்தாலும் அதற்காய் காத்திருப்பேன். பொய் சொல்லாது நிச்சயம் வரும், தாமதித்தாலும் அதற்காய் காத்திருப்பேன். காத்திருப்பேன், காத்திருப்பேன், அற்புதங்கள் பெறும் வரை காத்திருப்பேன். காத்திருப்பேன், காத்திருப்பேன், அற்புதங்கள் பெறும் வரை காத்திருப்பேன். கர்த்தருக்கு காத்திருப்போ, வெட்கப்பட்டு போவதில்லை, நிச்சயமாய் முடிவு கொண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது. கர்த்தருக்கு காத்திருப்போ, வெட்கப்பட்டு போவதில்லை, நிச்சயமாய் முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது. கர்த்தருக்கு காத்திருப்போ,
Hallelujah, mighty God. கர்த்தருடைய கரம் குறுகி போகவே இல்லை. இன்றைக்கும் கர்த்தருடைய கரம் குன்றி போகவே இல்லை. உங்களுடைய வாழ்க்கையில் அவர் நினைத்த அற்புதத்தை செய்ய, உங்களுடைய வாழ்க்கையிலே அவர் நினைத்த காரியத்தை முடிப்பதற்கு அவருடைய கை குன்றி போகவே இல்லை. அவருடைய கரம் அற்புதம் செய்கிற கரம், அவருடைய கை பராக்கிரமத்தை செய்கிற கை. ஆமென். அற்புதமான கிருபைகளை இதுவரைக்கும் செய்து நடத்தினர், இனிமேலும் செய்ய வல்லவர். ஹalleluya. மலைகள் விலகி போகலாம், பர்வதங்கள் விலகி போகலாம், ஆனால் கர்த்தருடைய கிருபை ஒரு நாள் விலகாது. அவருடைய கிருபை நம்மை ஆற்றி தேற்றி நடத்தக்கூடிய கிருபை, அவருடைய மாறாத கிருபையை நல்ல உற்சாகமாய் கரங்களை தட்டி எல்லா சோர்வுகள், எல்லா பலவீனங்கள், எல்லா விதமான காரியங்களை மாற்றுகிற அற்புதமான தேவனுடைய கிருபை. ஆமென். கர்த்தரை நம்புகிறவனையோ அவருடைய கிருபை சூழ்ந்து கொள்ளும் என்ற வார்த்தையின்படி கர்த்தருடைய ஆவியானவர் அற்புதமாய் நடத்துவாராக, ஆச்சரியமாய் நடத்துவாராக. ஒருவேளை எதிர்பார்த்து கொண்டிருக்கிற காரியங்கள் தாமதிக்கலாம், ஒருவேளை எதிர்பார்த்த காரியங்கள் நடப்பதற்கு நேரம் எடுத்துக் கொண்டிருக்கலாம். விசுவாசத்திலே சோர்ந்து போய்விடாதபடி, என்னை அழைத்தவர் உண்மையுள்ளவர், என்னை நடத்துகிறவர் உண்மையுள்ளவர், அவர் மரண பரியந்தம் என்னை நடத்துவார். ஆமென். கர்த்தர் என்னை நடத்துவார். கர்த்தருடைய கரம் என்னை நடத்தும், கர்த்தருடைய கிருபையின் கரம் என்னை நடத்தும். இந்த வார்த்தைகளை கர்த்தருடைய கரத்தில் அறிக்கை செய்து கொண்டே இருங்கள், கர்த்தருடைய சமூகத்தில் அறிக்கை செய்து கொண்டே இருங்கள். கர்த்தர் என்னை நடத்துவார் என்று அர்ப்பணிப்பீர்களானால் நிச்சயமாகவே கர்த்தர் பெரிய காரியங்களை, அற்புதமான கிருபைகளை செய்ய கர்த்தர் வல்லவராயிருக்கிறாரே. உம்முடைய நாமத்திற்கு மகிமை. தேவனுடைய நாமத்தை பாட்டினால் துதித்து ஸ்தோத்திரத்தினால் அவரை மகிமைப்படுத்துவேன். கொம்பும் விரிகுளமுள்ள கால இருதை பார்க்கிலும் அதுவே கர்த்தருக்கு பிரியமாயிருக்கும். ஆமே, அதுவே கர்த்தருக்கு பிரியமாயிருக்க. நல்ல உற்சாகமாய் கரங்களை தட்டி சொல்லுங்க. துதி பலிய செலுத்த வந்தோம் ஏசையா, உம்மை ஆராதிக்க கூடி வந்தோம் ஏசையா. சொல்லலாமா? துதி பலிய செலுத்த வந்தோம் ஏசையா, உம்மை ஆராதிக்க கூடி வந்தோம் ஏசையா. நீர் உயர்ந்தவர், நீ நல்லவர், நீ உயர்ந்தவர், நீ நல்லவர். இந்த உலகையாளும் தெய்வம் நீரே, இந்த உலகையாளும் தெய்வம் நீரே. துதி பலிய செலுத்த வந்தோம் ஏசையா, உம்மை ஆராதிக்க கூடி வந்தோம் ஏசையா. துதி பலிய செலுத்த வந்தோம் ஏசையா. கரங்களை தட்டி வாயை திறந்து சொல்லுங்க. நீர் உயர்ந்தவர், நீர் உயர்ந்தவர், நீ நல்லவர். நீர் உயர்ந்தவர், நீ நல்லவர். இந்த உலகையாளும் தெய்வம் நீரே, இந்த உலகையாளும் தெய்வம் நீரே. என்னிலே ஒன்றுமில்லை ஆனாலும் நேசித்தீரே, என்னிலே ஒன்றுமில்லை ஆனாலும் நேசித்தீரே. என்னிலே நன்மை இல்லை ஆனாலும் உயர்த்தினீரே, என்னிலே நன்மை இல்லை ஆனாலும் உயர்த்தினீரே. தகப்பனை போல என்னை சுமந்தீரையா, ஒரு தாயை போல என்னை தேற்றினீரே. தகப்பனை போல என்னை சுமந்தீரையா, ஒரு தாயை போல என்னை தேற்றினீரே. சுமந்தீரையா, என்னை தேற்றினீரே. சுமந்தீரையா, என்னை தேற்றினீரே. ஆராதனை உமக்கே ஐயா, எங்கள் ஆராதனை உமக்கே. நல்ல கரங்களை தட்டி
ஆராதனை 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 எங்கள் ஆராதனை 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 எங்கள் ஆராதனை 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 உமக்கே ஐயா. எங்கள் நல்ல கையை தட்டி வாயை திறந்து பாடுங்க. ஆராதனை ஆராதனை ஓ ஆராதனை 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 எங்கள் ஆராதனை 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 எங்கள் ஆராதனை 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 உமக்கே ஐயா. எங்கள் ஆராதனை உமக்கே ஐயா. எங்கள் ஆராதனை உமக்கே ஐயா. எங்கள் ஆராதனை உமக்கே ஐயா. துதி பலிய செலுத்த வந்தோம் இசையா. உமை ஆராதிக்க கூடி வந்தோம் இசையா. துதி பலிய செலுத்த வந்தோம் இசையா. உமை ஆராதிக்க கூடி வந்தோம் இசையா. சொல்லுவோம் நீ உயர்ந்தவர் நீ நல்லவர் நீ உயர்ந்தவர் நீ நல்லவர். இந்த உலகையாளும் தெய்வம் நீரே. இந்த உலகையாளும் தெய்வம் நீரே. இந்த உலகையாளும் தெய்வம் நீரே. இந்த உலகையாளும் தெய்வம் நீரே. ஆமென். நீரே உலகத்தை ஆள்கிற ஒப்பற்ற நிகரற்ற தேவாதி தேவன். இயேசுவே உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம். ரோஷதனமா கத்துரோ லீதனமா உஷந்தனா கபோ ரீதரபு கபரபலதிரமா. ஆமென். ஹalleluya. தேவ ஜனங்கள் துதித்த பொழுது எரிகோ கோட்டை தகர்ந்தது போல இயேசு என்கிற நாமத்தை ஒரு மனதோடு துதித்துக் கொண்டிருக்கிற இந்த நேரத்தில் எல்லா தடைகள் எல்லா கட்டுகள் எல்லா பலவீனங்கள் எல்லா சோர்வுகள் இயேசுவின் நாமத்தில் விலகுகிறது. Mighty God, Mighty God, உம்முடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தும் எந்த ஸ்தானத்திலும் இறங்கி வருவேன் சொன்னீங்களப்பா. உம்முடைய நாமத்தை முழுமனதோடு உயர்த்துகிறோம். உம்முடைய நாமத்தை முழுமனதோடு உயர்த்துகிறோம். ரெண்டு கரங்களை உயர்த்தி உம்முடைய நாமத்தை முழுமனதோடு உயர்த்துகிறோம். ஒரு விசை உம்முடைய இரத்தத்தினால் எங்களை சுத்திகரிக்கிறவர். ஒரு விசை உம்முடைய இரத்தத்தினால் என்றவரே முற்றிலும் என்னை கழுவுவீராக. வாயை திறந்து இந்த வார்த்தை சொல்லுங்க. ஒரு விசை உம்முடைய இரத்தத்தினால் என்னை முற்றிலுமாய் கழுவுவீராக. என்னை முற்றிலுமாய் கழுவுவீராக. அர்ப்பணிப்பீர்களா? Thank you Jesus, mighty God. இந்த காலை வேளையில தகப்பனே, என்னுடைய ஆவி ஆத்துமா சரீரத்தை ஒரு விசை புதுப்பியும், என்னை முற்றிலுமாய் கழுகி அருளும் என்று உம்முடைய சமூகத்தில் அர்ப்பணிக்கிற உம்முடைய பிள்ளைகள் மேல உம்முடைய தேவ அனுகிரகம் தேவ கரம் தொடுவதாக தொடுவதாக. உம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே காணப்படுகிற தடைகள் இயேசுவின் நாமத்தில் விலகுவதாக. புதிய கிருபைகளை புதிய பலத்தை புதிய சத்துவத்தை உம்முடைய பிள்ளைகளுக்கு தந்தருளும். ஆண்டவரே, உமது நாமத்தினாலே உம்முடைய ஊழியக்காரன் உம்முடைய பிள்ளைகளை உமது நாமத்தினாலே ஆசீர்வதிக்கிறேன் ஆசீர்வதிக்கிறேன். தேவ பலன் தேவ சமாதானம் உடைய பிள்ளைகளை ஆளுகை செய்வதாக. உமது நாமத்தினாலே உமது அடியானுடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறேன். இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஆமென். உட்காருங்கள். இந்த காலை வேளையில் ஒரு சிறிய ஒரு செய்தியை ஆண்டவர் கொடுக்க நாம் கவனித்து கேட்போம். என்னுடைய செய்தியினுடைய தலைப்பு இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் காட்ஸ் வேர்ட். தேவ வார்த்தையின் முக்கியத்துவம். ஆண்டவருடைய வார்த்தையை குறித்து நாம் சில நிமிடங்கள் நாம் தியானிப்பதற்கு ஆண்டவர் நமக்கு கிருபை தருவாரா.
வேத வசனம் குறைந்து கொண்டிருக்கிற இந்த கடைசி காலங்களில் சபை ஆண்டவருடைய வார்த்தையில் கட்டப்பட வேண்டும் என்பது ஆவியானவருடைய விருப்பமாக இருக்கிறது. அல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய வார்த்தை இது ஒருபோதும் மாறாது, அது ஒருபோதும் அழியாதது. வானமும் பூமியும் ஒளிந்து போனாலும் வார்த்தை ஒரு நாளும் ஒழியவே ஒழியாது. ஆமே. வேத வசனம் கிடைக்கக்கூடாத பஞ்சகாலம் ஒன்று வருகிறது என்று நாம் வசனங்களிலே வாசித்திருக்கிறோம். அப்படிப்பட்ட நாட்களிலே நீங்களும் நானும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதில் எந்த சந்தேகம் இல்லை. சற்று நாம் திரும்பி பார்க்கும்போது வேத வசனம் கிடைக்கக்கூடாத ஒரு பஞ்சகாலத்தில் தான் இருக்கிறோம். அவர்கள் ஆரோக்கியமான உபதேசத்தை தள்ளி தங்கள் காதுகளுக்கு இனிமையான வார்த்தைகளை சொல்ல கேட்பீர்கள் என்று ஆண்டவர் சொன்னது போல, கட்டுக்கதைகளுக்கு செவிசாய்க்கும் காலம் வரும் ஆண்டவர் சொன்னது போல, சத்தியம் நிறைந்த வேத வசனங்கள் இன்றைக்கு குறைந்து கொண்டிருக்கிற இந்த நாட்களிலே சபை என்பது இந்த கட்டடம் அல்ல, இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தால் மீட்கப்பட்ட, விலையேற இரத்தத்தால் கழுவப்பட்டு மீட்கப்பட்டிருக்கிற நீங்களும் நானும் தான் அந்த சபையாக இருக்கிறோம். இந்த சபையானது அவர் மேல், அந்த அஸ்திபாரத்தில் இயேசுவாகிய கன்மலையின் மேல் நம்முடைய வாழ்க்கை கட்டப்பட வேண்டும் என்பது ஆவியானவருடைய விருப்பமாக இருக்கிறது. அல்லேலூயா. ஆண்டவருடைய வார்த்தையில நீங்களும் நானும் கட்டப்பட வேண்டும். ஆமென். கையை உயர்த்தி இந்த வார்த்தை சொல்லுங்க, உங்க வார்த்தையில நாங்கள் கட்டப்படணும் ஆண்டவரே. ஆமென். 119ஆம் சங்கீதத்தினுடைய 165ஆம் வசனம், 119ஆம் சங்கீதத்தினுடைய 165ஆம் சங்கீதத்திலே வசனத்திலே சங்கீதக்காரனாகி தாவீது மிக அழகாக இப்படி ஒரு வசனத்தை வார்த்தை எழுதுகிறார். உம்முடைய வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு, அவர்களுக்கு இடரலே இல்லை. நம்ம எல்லாரும் சேர்ந்து இந்த வார்த்தையை நாம் வாசிக்கலாமா? உம்முடைய வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு. Great peace have they which love the law, nothing shall offend them. உம்முடைய வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு. இந்த கால வேளையிலே சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சபையை நான் உங்களை பார்த்து ஒரு கேள்வி கேட்க விரும்புகிறேன். நீங்கள் வேதத்தை நேசிக்கிறீங்களா? ஆமென். வேதத்தை நேசிக்கிறோன்னா நம்ம பைபிள் எடுத்து ஒரு 20-30 வாட்டி முத்தம் கொடுத்து வைக்கிறதல்ல. தூங்கும்போது பயத்திற்கு பக்கத்தில் பேய் பிசாசு வரக்கூடாதுன்னு சொல்லி பக்கத்தில் வச்சுக்கிறதல்ல. நம் கர்த்தருடைய வேதத்தை நேசிப்பதற்கான அடையாளம் நாம் அவருடைய கட்டளைகளுக்கு நாம் கீழ்ப்படிவோம். ஆண்டவர் தான் சொன்னார், இஃப் யூ லவ் மீ யூ வில் ஒபே மை கமாண்ட்மெண்ட்ஸ். ஆமென். நாம் கையில் வைத்திருக்கிற இந்த விலையேறப்பட்ட வேத புஸ்தகத்திற்காக நான் கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன். கையை வேதத்தை உயர்த்தி ஒரு நல்ல ஒரு ஆமேன் சொல்லுங்க பார்ப்போம். இது நம்ம கையில் வருவதற்கு ஆமேன் ஆமேன் எத்தனையோ தியாகங்கள் செய்து நம்முடைய கையில் இந்த வெளியேறப்பெற்ற புஸ்தகம் வந்திருக்கிறது. ஆமேன் ஆமேன். தரகம்பாடி சீகன் பால் அவர் இருக்கிற இடத்துக்கு போய் பார்த்தீங்கன்னா முதல்ல தமிழ் பைபிள் நமக்கு பிரிண்ட் பண்ணி நம்ம கையில் அவர் கொடுத்துருக்கிறார். விலையேறப்பெற்றவர்களுக்காக நான் கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன். இது ஆக்சுவலி பார்த்தா ஜஸ்ட் ஆர்டினரி புக் தான். இது பைண்டிங் பண்ணி உள்ள சாதாரண பேப்பர்ஸ். இது பெருசு இல்லை, ஆனால் இது உள்ள இருக்கிற வார்த்தைகள் அது ஒரு நாளும் ஒழியாது. அது ஜீவனுள்ள வார்த்தை. அல்லேலூயா. இதில் இருக்கிற ஒவ்வொரு வார்த்தையும் வல்லமையானது, ஜீவன் உள்ளது, ஆத்துமாவை உயிர்ப்பிக்கக்கூடிய வல்லமை நிறைந்த வார்த்தைகளை ஆண்டவர் அதில் எழுதி வைத்திருக்கிறார். அல்லேலூயா. அதே தான் 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்திலே நாம் வாசிக்கிறோம், தேவ வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியினால் அருளப்பட்டிருக்கிறது. தேவனுடைய மனுஷன் தேறியவனாகவும் எந்த நற்கிரியும் செய்ய தகுதி உள்ளவனாகவும் இருக்கும்படியாக. ரொம்ப அழகா பாருங்க, தேவ வாக்கியங்கள் எல்லாம், தேவ வார்த்தைகள் எல்லாம் ஆமென், அது சாதாரணமாக அல்ல, ஆவியானவரால் அது அருளப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. நம் கையில் வைத்திருக்கிற இந்த வேத புஸ்தகம், இதில் இருக்கிற ஒவ்வொரு வார்த்தையும் நமக்காக தேவ ஆவியானவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். ஆமென். கையை உயர்த்தி சத்தமர் ஆமென் சொல்லுங்க பார்ப்போம்.
எபிரேயர் 4ஆம் அதிகாரம், எபிரேயர் 4ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். எபிரேயர் 4:12 நாம் வாசிக்கிறோம். தேவனுடைய வார்த்தையானது, எல்லாரும் சேர்ந்த இந்த வசனத்தை வாசிக்கலாமா? தேவனுடைய வார்த்தையானது ஜீவனும் வல்லமையும் உள்ளதாயும் இருபுறமும் கருக்குள்ள எந்த பட்டயத்திலும் ஆத்துமாவையும் ஆவியும் இருதயத்தின் நினைவுகளை யோசனைகளை வகையறுத்துகிறதாயும் இருக்கிறது. சத்தமர் அல்லேலூயா. அப்போ ஆண்டவருடைய வார்த்தை அது வல்லமை நிறைந்த வார்த்தை. எத்தனை பேர் அந்த காலவெளியில் அது விசுவாசிக்கிறீங்க? சோர்ந்து போன ஆத்துமாவை உயிர்ப்பிக்க கூடிய வல்லமை உள்ள அந்த வார்த்தைக்காக நாம் கர்த்தருக்கு நாம் நன்றி செலுத்த வேண்டும். ஆமென். ஏற்ற நேரங்களிலே நமக்கு சமயத்திற்கு ஏற்ற வார்த்தை அனுப்பி நம்முடைய ஆத்துமாவை உற்சாகப்படுத்துகிறார், உயிர்ப்பிக்கிறார். சோர்ந்து போன நேரத்தில் ஆமென், மனிதர்களுடைய வார்த்தைகள் நம்மை ஒரு நாளும் தேற்ற முடியாது. ஆனால் சமயத்திற்கு ஏற்ற வார்த்தை, அந்த எக்ஸாக்ட் சிச்சுவேஷனுக்கு ஏற்ற வார்த்தையை கர்த்தர் அனுப்பி இருக்கிறனால தான் நீங்களும் நானே இன்னைக்கு உட்கார்ந்து கர்த்தர் நல்லவர் ஆராதிக்கிறோம். எத்தனை பேர் சொல்ல முடியும்? ஆமென். அவருடைய வார்த்தை நமக்கு கிடைக்காமல் போயிருந்தால், ஆமென், பக்தன் சொல்லுகிறார், நான் எப்பயோ துக்கத்தில் நான் அழிந்து போய். எத்தனை பேர் சொல்ல முடியும் அந்த கால வேளையில அவருடைய வார்த்தை நம்மை உயிர்ப்பித்திருக்கிறது? நல்ல கையை தட்டி அந்த ஜீவனுள்ள வார்த்தைக்காக இந்த கால வேளையில ஆண்டவரே நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தேவ வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியினால் அருளப்பட்டிருக்கிறது. அந்த வார்த்தையானது இருபுறமும் கருக்குள்ள பட்டயம், அது வல்லமை நிறைந்த அந்த வார்த்தைக்காக நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். ஆமென். பைபிளை நீங்க எங்க திரும்பி பார்த்தாலும் இந்த பொல்லாத பிசாசை வெல்லுவதற்கு, ஜெயிப்பதற்கு நமக்கு எதிராக வருகிற சூழ்ச்சிகள், சோதனைகள், போராட்டங்கள், டெம்டேஷன்ஸ், இது எல்லாத்தையும் ஜெயிப்பதற்கு ஆண்டவர் வேற எந்த ஒரு ஆப்ஷனையும் வைக்கல. ஒரே ஒரு ஆப்ஷனை தான் ஆண்டவர் வச்சிருக்கிறாரு. அதை தான் ஆண்டவரும் பயன்படுத்தி நமக்கு முன்னாடியே காட்டி கொடுத்தார். அல்லேலூயா. பிசாசு ஆடவன் இயேசு கிறிஸ்துவை, இயேசு கிறிஸ்து 40 நாள் இரவும் பகல் உபவாசம் பண்ணி அவர் ரொம்ப டயர்டாக இருக்கிற நேரத்தில் ஆவியானவராலே சோதிக்கப்படும்படி பாருங்க வனாந்திரத்துக்கு கொண்டு போகப்பட்டு பிசாசானவன் இப்பொழுது அவரை சோதிக்க ஆரம்பிக்கிறான். சோதனைக்காரன், டிசீவர். அப்போ 3 விதமான கேட்டகரியில பொல்லாத பிசாசு இயேசு கிறிஸ்துவை அவன் சோதிக்க ஆரம்பிக்கிறான். இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வாழும்போது he was 100% man, he was 100% God. 100% மனுஷிக தன்மை உடையவராய் காணப்பட்டார், 100% தெய்வீக தன்மை உடையவராய் இருந்தார். அதனால தான் அவருக்கு மிகுந்த பசி உண்டாயிற்று நாம் பார்க்கிறோம். அல்லேலூயா. அவர் கொஞ்சம் டயர்டாக இருந்தார். அப்போ ஒன்று நல்லா புரிஞ்சுக்கோங்க, என்னைக்கு ரொம்ப டயர்டாக இருக்கீங்களோ, உங்கள் ஃபிசிக்கல் பலன் இல்லை, ஸ்பிரிச்சுவல் பலன் இல்லாமல் இருக்கீங்களோ, பிசாசு சோதனைக்காரன் அந்த நேரத்தில் நம்மை சோதிப்பதற்கு நிறைய வாய்ப்புகள் உண்டு. அல்லேலூயா. லேசி டைம்லையும் மாதிரி சோம்பேறியாக இருக்கிற டைம்லையும் பிசாசு நம்மளே சோதிப்பான். அல்லேலூயா. ஆண்டவர் தாவீதை யுத்தத்துக்கு கிளம்பி போன்னு சொன்னால் இவர் கொஞ்சம் லேசியாக உட்காந்துட்டு வேற ஒருத்தர் எல்லாத்தையும் ஆள் செட் பண்ணி அமிச்சு அவர் உப்பருகின் மேலே போய் அவர் பாவம் செய்து கீழே விழுந்து போனார். அப்போது தனிமையின் நேரத்தில், லேசி டைமில், ஃபிசிக்கலாக டயர்டாக எக்ஸாஸ்டட் ஆகி ரொம்ப மென்டலி டயர்டாகி உட்காந்துட்டு இருக்கிற நேரத்தில் சோதனைகள் நம்மை சந்திக்கும் என்பதில் எந்த சந்தேகம் இல்லை. அப்போ இயேசு கிறிஸ்து ரொம்ப தெளிவாக, ரொம்ப அழகாக அவர் பயன்படுத்தின எல்லா வார்த்தையும் பார்த்தீங்கன்னா டியூட்ரானமி, உபாகமத்தில் இருந்து தான் அந்த வார்த்தையெல்லாம் பிசாசுக்கு அவர் வார்த்தையினாலே வெல்லுகிறார். அப்போது பைபிளில் எந்த பக்கம் நீங்கள் திரும்பி அலசி ஆராய்ஞ்சு பார்த்தாலும் இந்த சோதனைக்காரனை மேற்கொள்வதற்கு, நமக்கு விரோதமாய் வருகிற சோதனைகளை மேற்கொள்வதற்கு, போராட்டங்களை மேற்கொள்வதற்கு, சவால்களை சந்திப்பதற்கு ஆண்டவர் நமக்கு வைத்திருக்கிற ஒரே ஒரு சொல்யூஷன் இந்த சத்தியம் நிறைந்த இந்த வேத வார்த்தை. அல்லேலூயா. த்ரூ த வேர்ட் ஆஃப் காட். ஆமென். ஆண்டவர் நமக்கு வல்லமை கொடுத்திருக்கிறார், அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார், அபிஷேகத்தை கொடுத்திருக்கிறார், வரங்களை கொடுத்திருக்கிறார். இது எல்லாம் உண்மைதான். இந்த வரங்கள்னாலே பிசாசு ஓடுது. அதிகாரத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறனாலே சிங்கத்தின் மேலும் ஆமென் பாம்பின் மேலும் நடப்பதற்கு எல்லா அதிகாரத்தை கர்த்தர் கொடுத்திருந்தாலும் இதனுடைய கோர் என்ன சொல்றது, பேஸ்மெண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த வல்லமை நிறைந்த இந்த ஜீவ வார்த்தை தான். அல்லேலூயா.
எத்தனை பேர் ஒரு ஆமென் சொல்றீங்க? The word of God, word of God, தேவனுடைய வல்லமை நிறைந்த வார்த்தை. அதனால தான் பாருங்களேன், இந்த வார்த்தைக்கு நேரம் செலவிடுறதுக்கு பிசாசை விடவே மாட்டான். இது எத்தனை பேர் ஒத்துக்கொள்றீங்கன்னு தெரியல. கண்டிப்பாக இது 100% எல்லாரும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருப்போம். ஆமென். ஆனால் நமக்கு நல்ல ஆசைலாம் இருக்கும். இங்கே இருக்கிற எல்லாருக்கும் நல்ல ஆசை இருக்கும், கண்டிப்பாக ஆசை இருக்கும். டெய்லி கன்சிஸ்டண்ட்டாக வாசிக்கணும், டெய்லி வாசிக்கணும், விடாமல் வாசிக்கணும், நல்லா உட்காந்து நேரம் செலவிட்டு வாசிக்கணும். இங்கே இருக்கிற எல்லாருக்கும் ஆசை இருக்கா? எத்தனை பேருக்கு ஆசை இருக்கு? கையை உயர்த்தி காட்டுங்க பார்ப்போம். மேலே கீழே எல்லாருக்கும் ஆசை இருக்கு. ஆனால் இந்த வேதத்தை படிக்க விடாதபடி பொல்லாத பிசாசு ஆமென் பாருங்க நிறைய சோதனைகளை அவன் கொண்டு வருகிறான். நம்மளும் முயற்சி செய்கிறோம், கன்சிஸ்டண்ட்டாக படிக்கணும்னு ஆசைப்படுறோம். ஆனால் என்னதான் ட்ரை பண்ணாலும் மேக்சிமம் 2 வாரம் 2 மாதம், அதுக்கு மேலே ஒரு சின்ன ஒரு பிரேக்கு, அப்புறம் அப்படியே ஒரு பிரேக்கு, அப்புறம் அப்படியே ஃபுல்லாக ஒரு பிரேக்கு, அப்புறம் அதை திரும்பி ஸ்டார்ட் பண்ணுறதுக்குள்ளே ஒரு பெரிய பாடுபட வேண்டியதாக இருக்குது. We find it really hard to read the word of God. வேதத்தை வாசிப்பதற்கு அது ரொம்ப பெரிய கஷ்டமான ஒரு காரியமாய் நாம் வந்து அந்த சவால்களை நாம் சந்தித்து கொண்டிருக்கிறோம். பாருங்க, இன்னைக்கு ஆண்டவர் ஆமென் ஹல்லேலூயா, பிசாசு வந்து இன்னைக்கு நம்மளை ரொம்ப பிஸியாக்கி வச்சுட்டான். இன்னைக்கு ரொம்ப பிஸியாக்கி வச்சுட்டான். இன்றைக்கி உலகம் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஓடிக்கொண்டிருக்கிற அந்த உலகத்திலேருந்து கொஞ்சம் ஒரு பாஸ் எடுத்து கொஞ்சம் வெளியே வந்து கொஞ்சம் சுற்றி நடக்கிறதெல்லாம் கொஞ்சம் கவனித்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பிஸியாக ஓடிட்டுருக்குறோம். ஆனால் நாம் நினச்சிட்டு இருக்கிறோம் நம்ம ஃபேமிலியை தானே கவனிக்கிறோம், நம்ம கரெக்டாக இஎம்ஐ கட்டிகிட்ருக்குறோம், நம்ம பிள்ளைகளை படிக்க வைக்கிறோம், இதை பண்ணுறோம் அதை பண்ணுறோம், ஸோ கரெக்டாக பண்ணிகிட்ருக்குறோன்ற ஒரு ஜஸ்டிஃபிகேஷனுக்குள்ளே போனாலும் ஒரு தவிர்க்க முடியாத உண்மை என்னன்னா, பிசாசு நம்மளை ரொம்ப கொஞ்சம் அப்படியே மிஷன் மாதிரி ஓடிக்கிட்டே தான் இருக்கிறோம், மிஷன் மாதிரி ஓடிட்டுருக்குறோம். இதில் என்னன்னா, நமக்கு தெரியாமல் ஒரு இடத்துல லேக் ஆகிட்டு இருக்கிறோம். வார்த்தை என்கிற வல்லமை நமக்குள்ளே போக மாட்டேங்குது. இந்த வார்த்தையை படிக்கிறதுக்கு பொல்லாத பிசாசு ஒரு நாளும் விடுறதே இல்லை. இந்த வார்த்தைக்கு உட்காரும் போதெல்லாம் எதனா ஒரு டிஸ்ட்ராக்ஷன், இந்த வார்த்தை ஆவலாக எடுத்து வாசிக்கும் போது எதனா ஒரு பிரச்சனை. அப்போது இந்த வார்த்தையில் வளரணும்னு நம்ம இங்கே இருக்கிற எல்லாருக்கும் ஆசை. அல்லேலூயா, ஆமென். அந்த ஆசைகள் நிச்சயமாய் கர்த்தர் நமக்கு அவர் உதவி செய்ய அவர் வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. பாருங்க, இப்போது ரொம்ப அப்படியே பிஸியாக ஓடிட்டு இருக்கிறனால, ரொம்ப அப்படியே தொடர்ந்து ஓடிட்டே இருக்கிறனால, ஆண்டவருடைய வார்த்தைக்கு நேரம் செலவிடாதனால என்ன ஆகுதுன்னா, ஒரு பிரச்சனை நம்மளை சந்திக்கும் போது, ஒரு ஃபினான்ஷியலில் ஒரு காசு பிரச்சனை நம்மளை சந்திக்குது, ஃபேமிலி இஷ்யூ நம்மளை சந்திக்குது, பிள்ளைகளுடைய பிரச்சனை நம்மளை சந்திக்குது. இப்படி நம்மளை சந்திக்கும் போது நம்மளால் ஏன் மேற்கொள்ள முடியல, இதெல்லாம் நம்மளால் ஏன் தாண்டி வர முடியல, ஒரு சின்ன பிரச்சனையை கூட நம்மளால் ஏன் தாண்டி வர முடியலன்னா, வேர்ட் ஆஃப் காட் உள்ள இல்லை. அல்லேலூயா. என்ன உள்ள இல்லை? வார்த்தை என்கிற வல்லமை உள்ள இல்லாமல் இருக்கிறனால தான் ஒரு அலை அடித்த உடனே அந்த அலையை தாண்டி நம்மளால் வர முடியல. அது பார்த்தா சின்ன பிரச்சனையாக தான் இருக்கும், ஒரு சின்ன யாரோ எதனா சொல்லிட்டு இருப்பாங்க. ஆனால் இதை தாண்டி வர முடியாத அளவுக்கு சிச்சுவேஷன்ஸ் நம்மளை டேக் ஓவர் பண்ணுறதுக்கான காரணம் இந்த வார்த்தை என்கிற வல்லமை நமக்குள்ளே இல்லாதது போனனால தான். அல்லேலூயா. இயேசு மிக அழகாக ஒரு உவமையை சொன்னார். விதைக்கிறவன் வழியருகே புறப்பட்டு போனான். 4 விதத்தில் ஒரு விதைகளை ஆண்டு அழகாக போட்டார்ல. அப்போது நம்ம நல்லா ரிசீவ் பண்ணுறோம், சர்ச்சுக்குள்ளே நல்லா வார்த்தை ரிசீவ் பண்ணுறோம், ஆமென் அல்லேலூயா சொல்கிறோம். ஆனால் வீட்டுக்கு போகிறதுக்குள்ளே வந்து பிசாசு டக்குன்னு தூக்கிட்டு ஓடிடுறான். இன்னொரு இடத்துல நல்லா ரிசீவ் பண்ணுறோம், இங்கே நல்ல அபிஷேகத்தை நல்லா எனக்காகவே கர்த்தர் பேசினார் அப்படின்ட்டு இருக்கோம். ஆனால் ஒரு சின்ன பிரச்சனை வந்த உடனே அந்த பிரச்சனையை வந்து மேற்கொள்ள முடியாததுக்கு காரணம் உள்ள வார்த்தை போகலை, மேலோட்டமாக நின்றுட்டு இருக்குதுன்னு அர்த்தம். அல்லேலூயா. சத்தமாக அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென். அப்போது என்ன முக்கியம்? த வேர்ட் ஆஃப் காட் என்பது நம்ம இருதயத்தில் அது தங்கி இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் சொல்கிறார். கையை உயர்த்தி ஒரு நிமிடம் ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஆண்டவரே, இந்த வார்த்தை என்கிற வல்லமை எனக்குள்ளே செயல்படணும், இந்த வார்த்தையில் நான் கட்டப்படணும், இந்த அது 100, 30, 60, 100 விழுந்த நிலத்தில் விழுறது போல எனக்குள்ள அது கனி கொடுக்குன்னு ஆண்டவரே. அல்லேலூயா. அப்போது ஏன் சவால்களை சந்திக்க முடியல? இங்கே இருக்கிற எல்லாருக்கும் சவால்கள் இருக்குது. இந்த காலவெளியில் சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சபையை எல்லாருக்கும் பிரச்சனை வருது.
ஒரு சின்ன ஃபினான்ஷியல் ப்ராப்ளம் வருது, லைஃப்பில் வாழ்க்கையில் சமாதானம் இல்லாமல் போகுது, குடும்பத்தில் சமாதானம் இல்லாமல் போகுது, ஃபேமிலி இஷ்யூ வருது, பிஸ்னஸில் பெரிய குழப்பம் வருது. ஆனால் இதெல்லாம் நம்மளால் மேற்கொள்ள முடியல, ரொம்ப கஷ்டப்படுறோம். ஏன்னா இந்த வார்த்தை என்கிற விதை நம்முடைய இருதயத்தில் இல்லாதனால. உள்ள இருக்க வேண்டியது ஆண்டவர் வார்த்தை, ஆனால் வார்த்தையை தாண்டி தேவையில்லாத குப்பெல்லாம் நம்ம உள்ள இருதயத்தில் இருக்குது. அல்லேலூயா. இருக்கா? இந்த கால வேளையில் ஆண்டவர் அதெல்லாம் தூக்கி வெளியே போட்டுட்டு இந்த ஜீவனுள்ள வார்த்தையினால உங்கள் இருதயத்தை நிரப்பணும்னு விரும்புகிறார். ஆமென். வெளிப்புற சரீரத்திற்கு நாம் சாப்பிட்றோம். இங்கே இருக்கிற எல்லாரும் நல்லா சாப்பிட்றோம். ஏன் சாப்பிட்றோம்? திடகாத்திரமாக இருக்கணும், நல்ல ஸ்ட்ரென்த்தாக இருக்கணும், நல்ல விட்டமின்ஸு, கார்போஹைட்ரேட்ஸு, அப்புறம் இருக்கிற ஃபைபரு, ஃபேட்டு எல்லாத்தையும் எடுத்து ஏன் நல்லா ஹெல்த்தியாக இருக்கிறோம்? நம்ம நல்லா உழைக்கணும், நல்லா கடினப்பட்டு குடும்பத்திற்கு இருக்கணும். அப்போ இந்த வெளிப்புற சரீரத்திற்கு எந்த அளவுக்கு நாம் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோமோ உள்ள ஒரு மனுஷன் இருக்கிறாரு. அல்லேலூயா. அவருக்கு பேர் தான் இன்னர் மேன், ஸ்பிரிச்சுவல் மேன். எத்தனை பேருக்கு இந்த மேனை தெரியும்? உள்ளான மனிதன் கேள்விப்பட்டிருக்கீங்களா? நம்ம பாட்டெல்லாம் பாடுறோம்ல, உள்ளான மனிதன் நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகின்ற நேரம். இவர் புதிதாக்கப்படுறதுக்கு ஒரே ஒரு சாப்பாடு தான் இருக்குது, அது இந்த சத்தியம் நிறைந்த வேத வார்த்தை. அல்லேலூயா. நீங்கள் எதுக்கு அதிகமாக ஃபீட் கொடுக்குறீங்களோ அது உயர்ந்து நிற்கும். ஒருவேளை ஃப்ளஷ் அதிகமாக ஃபீட் பண்ணிங்கன்னா, ஃப்ளஷ்னா மாம்சம், இந்த மாம்சத்தை எப்படி ஃபீட் பண்ணுறோம்? போகிற இடங்கள்ல இன்றைக்கி நிறைய காரியத்தை கேட்குறோம், பார்க்குறோம், சோஷியல் மீடியாவில் நிறைய ஸ்க்ரோல் பண்ணிகிட்ருக்குறோம். இப்போது இதெல்லாம் நீங்கள் தேவையில்லாதெல்லாம் பார்க்க பேச, தேவையில்லாத கேட்க, தேவையில்லாத ஆட்களோடு உட்காரும் போது, பரியாசம் பண்ணும்போது நீங்கள் ஃப்ளஷ்ஷை ஃபீட் பண்ணிகிட்டு இருக்கிறீங்க. அப்போ உங்கள் ஸ்பிரிட் உள்ள இன்னர் மேன் கொஞ்சம் வீக். நான் பேசுகிறது புரியுதா அவங்களுக்கு? சத்தமாக அல்லேலூயா. எனக்கு கொஞ்சம் கவனிச்சு கேளுங்க. ரொம்ப சிம்பிளிஃபைடாக தான் நான் பேச ஆண்டற கிருபை தரட்டும். இப்போது நீங்கள் எதை அதிகமாக ஃபீட் பண்ணுறீங்களோ அதுதான் மேலே நிற்கும். அதே மாறாக உங்கள் உள்ளான மனிதனை பலப்படுவதற்கு இந்த சத்தியம் நிறைந்த வேத வார்த்தை, இந்த வசனத்தை, இந்த ஆகாரத்தை, தேனிலும் இனிமையான தவிட்டாத மதுரமான இந்த வார்த்தையை சாப்பிட சாப்பிட டெய்லி வாசிக்க. சோர்ந்து போகிறீங்களா? கீழே விழுறீங்களா? ஒரு 2 நாள் வாசிக்க முடியலையா? டோன்ட் கிவ் அப். எடுத்து இன்டென்ஷனலாக எடுத்து இதை வாசிக்க 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 உங்களுக்குள்ள ஆமென் ஆமென் வற்றாத ஜீவ நதியாகிய ஆவியானவர் தம்முடைய வார்த்தையாலே அவர் கிரியை செய்கிறார் என்பதில் எந்த சந்தேகமில்லை. அல்லேலூயா. ஐயா இந்த வார்த்தையை வாசிக்கிறனால அப்படி என்னையா பலன் இருக்கு? இது சிலது ஒன்றும் புரிய மாட்டேங்குது. ஜீனியாலஜிலாம் எனக்கு தேவை, எதுக்கு இதெல்லாம் ஒரு பெரிய இல்லை. ஒரு வேர்டும் பவர்ஃபுல், ஒரு வார்த்தையும் வல்லமையானது. இந்த வார்த்தையை நீங்கள் வாசிக்கிறனால மேபி உங்களுக்கு வெளியே எதுவும் நடக்காதது போல தெரியலாம், வெளியவும் நடக்கும். ஆனால் ஒன்று கன்ஃபார்மாக நடக்கும், இந்த வார்த்தை நீங்கள் வாசிக்கும் போது உங்களுக்குள்ளே இருக்கிற கோபம் காணாமல் போயிருக்கும், உங்களுக்குள்ளே இருக்கிற மன்னிக்க முடியாத தன்மை அது எங்கேயோ தொலைஞ்சு போயிருக்கும், உங்களுக்குள்ளே இருக்கிற கசப்பு அது காணாமல் போயிட்டு இருக்கும். ஏன்னா இது சாதாரணமான வார்த்தை அல்ல. திஸ் வேர்ட் as லைஃப் as பவர். சத்தமாக அல்லேலூயா சொல்லுங்கப்பா. அப்போ ஆண்டவரோடு, அவர் வார்த்தையோடு நேரம் செலவிடுவதற்கு நம்மை நாம் ஒப்பு கொடுப்போமானால் 107ஆம் சங்கீதத்தினுடைய 20ஆம் வசனம், 107ஆம் சங்கீதம் 20ஆம் வசனம், அவர் தமது வசனத்தை அனுப்பி அவர்களை குணமாக்கி அவர்களை அழிவுக்கு தப்புவிக்கிறார். He sent his word and healed them. அல்லேலூயா. அப்போ இந்த கடைசி நாட்களில் அவருடைய வார்த்தையை வாசிப்பதற்கு நாம் ஆவலாய் ஆசையாய், ஆமென், பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, ஆசையா வாசிங்க. அல்லேலூயா. ஐம் டெல்லிங் யூ, நீங்கள் ஆசையா வாசிக்கணும் உட்காருவீங்க, அப்போ தான் தேவையில்லாத பிரச்சனை வரும். ஆமென். அப்போ தான் தேவையில்லாத ஆக்ரோஷமாக எழும்பும், அப்போ தான் வராத ஃபோன்லாம் வரும். ஆமென். அப்போ அந்த நேரத்தில் நம்ம உடனே என்ன பண்ணிடக்கூடாது? ஐயோ இன்னைக்கு தான் இது இப்படி ஆகுதுன்னு சொல்லி ட்ரெடிஷ்னல் கிறிஸ்டியனாக மாறிடாதீங்க, லீகலிஸ்டிக்காக மாறிடாதீங்க. அது ஒரு வேளை அடிக்குதா, அது டம்மால்னு ஆஃப் பண்ணி விட்டு திருப்பி தேவ சமூகத்தில்
உட்காருங்க, நான் இப்படி தான் இப்படியே இருப்பேன்னு ட்ரெடிஷ்னலாக நம்ம இருந்தால் வேலைக்கு ஆகாது. இந்த வேத வசனம் என்பது அதை டியூட்டியாக பார்த்துட்டோன்னு சொன்னால் அதை நம்மளால் செய்ய முடியாது. டியூட்டினா என்ன? இன்றைக்கி நான் 3 அதிகாரம் 5 அதிகாரம் வாசிச்சே ஆகணும், இல்லைனா வந்து அது ஏதோ தப்பாயிரும். கண்டிப்பாக வாசிச்சிடணும். கேலண்டர்லையாச்சும் ஒரு வசனத்தை வாசிட்டு ஓடி போயிடணும், இல்லை ஃபோன்லையாச்சும் ரிமைண்டர் செட் பண்ணியாச்சும் வசனத்தை வாசிட்டு, இல்லைனா வந்து இன்னைக்கு அவ்வளோதான், இன்னைக்கு பைபிளை கண்டிப்பாக வாசிச்சிடணும் அப்படின்றது அது ட்ரெடிஷ்னலான மைண்ட் செட், அது லீகலிஸ்டிக் மைண்ட் செட். ஆண்டர் வந்து ட்ரெடிஷ்னலாக இருக்க சொல்லவே இல்லை. ஐ மீன் ஜெபம் என்பது ஒரு அழகான உறவு. பாருங்க, நம்ம ஆண்டர் சமூகத்தில் ஜெபம் பண்ணும்போது நாம் அவரோடு பேசுகிறோம், வேதத்தை திறக்கும் போது அவர் நம்மளோடு பேசுகிறார். அல்லேலூயா. அப்போ இட் இஸ் a two-way fellowship. ஆமென். அப்போது இன்றைக்கி நான் கண்டிப்பாக இந்த 5 அதிகாரம் படிச்சே ஆகணும் அப்படின்னு மைண்ட் செட்டு இல்லை. இதை டியூட்டியாக பார்க்குறத தாண்டி இதை உறவாக பார்க்க ஆரம்பிச்சு பாருங்கள். வேதத்தை வாசிக்கிறது அவ்வளோ இனிமையாய் கர்த்தர் உங்களுக்கு மாற்றி தருவார் என்பதில் எந்த சந்தேகமில்லை. அல்லேலூயா. அப்போ இந்த கடைசி நாட்களில் இந்த வேர்ட் ஆஃப் காடுக்கு, இந்த இன்னர் மேனை நல்லா ஃபீட் பண்ணணும். இந்த உள்ளான மனிதன் அவன் பலப்பட்டு இருக்கணும். அல்லேலூயா. 50-50% வச்சுக்கலாமான்னா இல்லை. இந்த இன்னர் மேன் அதிகமான பலத்தோடு இருந்தால் தான் ஆமென் ஆவியானவர் சமயத்திற்கு ஏற்ற வார்த்தையை உள்ளிருந்து எடுத்து தருவார். அல்லேலூயா. உள்ளே இருந்தால் தான் வெளியே, ஏதோ ஒரு பழமொழி இருக்குது, எனக்கு அந்த பழமொழி தான் தெரில. ஆமாம், உள்ளே இருந்தால் தான் வெளியில் வரும். கரெக்டா? அப்போ உள்ள உங்களுக்கு ஒன்றுமே இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு பெரிய பிரச்சனையில் மாட்டிக்கிறீங்க. உள்ள ஒன்றுமே இல்லைன்னா நேராக உங்கள் மைண்டு எதை யோசிக்கும்? சூசைட் பண்ணி செத்துரு, ஒரு விஷம் பாட்டில் குடிச்சிட்டு தூக்கு மாட்டிட்டு செத்து, இதுதான் தோணும் உள்ள ஒன்றும் இல்லைன்னா. ஆனால் உள்ள வார்த்தை இருந்ததுன்னா ஆவியானவர் உங்களுக்கு வார்த்தை எடுத்து கொடுப்பார். உன் காலத்துக்கு முன்னாடி நீ ஏன் சாகணும், ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் உன் கூட தான் இருக்க, உன்னை விட்டு விலக மாட்டேன், உன்னை கைவிட மாட்டேன், உனக்கு நான் வழி காட்டுவேன் அப்படின்னு உள்ள இருந்து சமயத்திற்கு ஏற்ற வார்த்தையை கர்த்தர் எடுத்து தருவாரா? அல்லேலூயா. அப்போ நம்ம பண்ண வேண்டிய ஒண்ணு, வசனத்தால் வார்த்தையை நிரப்பணும். அல்லேலூயா. கையை உயர்த்தி, ஆண்டவரே வசனத்தால் எங்கள் வாழ்க்கை நிரம்பி இருக்க கிருபை தாங்க ஆண்டவரே. ஆமென். இந்த வசனத்தை வாசிக்கிறது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். நான் அந்த ரீசெண்ட் டேஸாக தான் ஆண்டருடைய வார்த்தை இன்னும் கூட அதை சில நேரத்தில் பாருங்கள், இந்த டெம்டேஷன்ஸ்லாம் இருக்க தான் செய்யும். ஒரு நாள் அப்படி தான் உட்காந்து மத்தேயு 4ஆம் அதிகாரத்தை சும்மா வாசிக்காது தோணிகிட்டே இருந்ததுன்னு வாசிக்கலாமேன்னு வாசித்தேன். நான் இது ஐ எம் நாட் போஸ்டிங் மை செல்ஃப், பெருமைக்காக சொல்லலை. முதல் 2 வசனத்தை தாண்டறதுக்கு, முதல் 4 வசனத்தை தாண்டறதுக்கு எனக்கு 2 மணி நேரம் ஆச்சு. முதல் 4 வசனத்தை தாண்டறதுக்கு. ஏன்னா அதில் வசனத்தில் நீங்கள் அந்த மத்தேயு 4ஆம் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா அதை ரொம்ப அழகாக பாருங்களேன். சிம்பிளாக தான் ஆண்டவர் எழுதி வச்சிருக்கிறார், ரொம்ப அழகா. ஆனால் அவர் அப்பொழுது இயேசு பிசாசினால் சோதிக்கப்படுவதற்கு ஆவியானவராலே, எனக்கு என்ன கேள்வினா, பிசாசால் சோதிக்கப்படுறது ஓகே, அது எதுக்கு ஆவியானவர் இவரை கூட்டு போறாரு வனாந்திரத்துக்கு? ஏன் இயேசு வந்து சோதிக்கப்படணும்? அவர் எவ்வளோ பெரிய கடவுள், வார்த்தையால உலகத்தை உண்டு பண்ணினாரு. இவருக்கு இப்படிப்பட்ட ஏன் சோதனையை, அதுவும் ஆவியானவர் ஏன் சார் கொண்டு போனோம்? அப்போ இதெல்லாம் உட்காந்து ஆராய்ஞ்சு உட்காந்து வாசிக்கும் போது பாருங்க, அவர் தாமே சோதிக்கப்பட்டு பாடுபட்டதினாலே அவர் சோதிக்கப்படுகிற யாவருக்கும் உதவி செய்ய வல்லவரா இருக்கிறார். நமக்கு முன்மாதிரியா பிசாசு இப்படிலாம் சோதனையை கொண்டு வருவான், வார்த்தையால் இப்படிலாம் நீ ஃபேஸ் பண்ணணும்னு சொல்லி கொடுக்கறதுக்காக ஆவியானவராலே இயேசுவானவரை பிசாசால் சோதிக்கப்படுவதற்கு அவர் கொண்டு போனார். ஆமென். அப்போது இதெல்லாம் உட்காந்து வாசிக்கும் போது ஒரு 4 மணி நேரம், ஒரு 2 மணி நேரம் போச்சு. ஏன் 10 நிமிஷமே தாண்ட மாட்டேந்து என்ன கதை விட்டுனுக்கிறீரு அப்படின்னு நீங்கள் பார்க்குறீங்களா? உங்களுக்கு ஈஸியாக புரியுறதுக்கு இது வந்து என்டியூரிங் வேர்டு அப்படின்னு ஒன்று இருக்குது. இன்றைக்கி எல்லார் கையிலையும் ஸ்மார்ட் ஃபோன் இருக்குது, எல்லார் கையிலையும் லேப்டாப் எல்லாம் இருக்குது. நீங்கள் கூகுளில் போயிட்டு கண்டதெல்லாம் தேடிட்டு இருக்காமல் என்டியூரிங் வேர்ட், ஃபார் எக்ஸாம்பிள் 100 அதை டக்குன்னு போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும் உங்களுக்கு. சாம்ஸ் 119 கூகுளில் போயிட்டு சாம்ஸ் 119 என்டியூரிங் வேர்ட் அப்படின்னு போட்டிங்கன்னா நீங்கள் வந்து ஈஸியாக புரிந்து கொள்வதற்கு இது ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ஸ்டடி பைபிள். இதோட நீங்கள் வசனத்தை படிச்சுட்டு ஐயோ எனக்கு புரியலையே, அப்போது இதை தட்டி பார்த்தீங்கன்னா இதில் வந்து என்ன பேக்ரவுண்டு,
என்ன கான்டெக்ஸ்ட்டு, என்ன விதத்தில் சொல்லப்பட்டிருக்கு அப்படின்ற வசனங்களை இன்னும் டீப்பாக புரிந்து கொள்வதற்கு இந்த இப்படிப்பட்ட நல்ல டெக்னாலஜிஸ் ஆண்டவர் கொடுத்துருக்கிறார். அல்லேலூயா. ஆமாம். நம்ம இதெல்லாம் பயன்படுத்தாமல் சும்மா கடன்னு வாசிச்சோம், 4 அதிகாரம் வாசிச்சோம், அவள் தான் போனோம்னா அது வேலைக்கு ஆகாது. அப்போது இந்த வேர்ட் ஆஃப் காட் நம்ம இருதயத்தில் நிரம்பி இருக்கணும். அல்லேலூயா. அவளா எடுத்து வாசிங்க. ஒரு பசி வந்தால் எப்படி ஹோட்டலில் போய் ஆர்டர் பண்ணி என்ன சாப்பிட்லாம், ஸ்பெஷலாக என்ன சாப்பிட்லான்னு சாப்பிட்றோம். அப்போ இந்த இன்னர் மேனை ஃபீட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள், உள்ளான மனிதனை போஷித்துட்டே இருங்க, சாப்பாடு கொடுத்துட்டே இருங்க. அல்லேலூயா. அப்போது பாருங்கள், அவர் அந்த கடைசி நாட்களில் அவர் வார்த்தையோடு நேரம் செலவிட நாம் அர்ப்பணிப்போமானால் ஆண்டவர் தமது வசனத்தை அனுப்பி நம்மை குணப்படுத்தி நம்மை அழிவுக்கு அவர் தப்புவிக்க அவர் போதுமானவராக இருக்கிறார். கையை உயர்த்தி மேலே கீழே ஒரு அல்லேலூயா. ஸோ ஸ்டார்ட் டு ப்ராக்டிஸ் பண்ணாதான் நம்ம ப்ராக்டிஸ் மேக்ஸ் எ மேன் பர்ஃபெக்ட். நம்ம எல்லாத்தையும் வெளியெல்லாம் சொல்கிறோம், ப்ராக்டிஸ் டோன்ட் கிவ் அப்பா, விட்டுறாதப்பா, இன்னும் ஓடு, இன்னும் நல்லாப்பா. அப்போ இதுலேயும் ப்ராக்டிஸ் பண்ண. ஆனால் என்ன ஒன்று, தனியாக பண்ணக்கூடாது, ஆவியான ஒருத்தர் துணையாக நமக்கு இருக்கிறார். அல்லேலூயா. ஆமாம். ஸ்டார்ட் ஃப்ரம் 3 இட்லி. எடுத்தோடனே 10 இட்லி யாராவது சாப்பிட முடியுமா? சாப்பிட முடியாது. இட்லின்னா ஸ்டார்டிங் ஃப்ரம் 3 அதிகாரம் சொல்கிறேன். ஸ்டார்ட் ஃப்ரம் 3 இட்லி, அப்புறம் ஒரு 4 இட்லியாக மாற்றுங்க, ஒரு 5 இட்லியாக மாற்றுங்க, அப்புறம் 10 20 சில பேர் 25 இட்லி சாப்பிட்ற ஆள்லாம் இருக்கேன். அல்லேலூயா. நம்ம எடுத்தோடனே அப்படி சாப்பிட முடியாது போல. அப்போது ஸ்டார்டிங் மெதுவாக கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம ப்ராக்டிஸ் பண்ணும்போது ஆவியானவர் நமக்கு உதவி செய்வார். ஒரு அதிகாரத்தை எடுக்கும்போது ஆவியானவர் இது மூலமாக என் கூட இன்றைக்கி என்ன பேச போகிறீங்க, என் கூட பேசுங்க ஆண்டவரே அப்படின்னு சொல்லி பாருங்கள், அவர் உங்களோடு பேசுவார். அல்லேலூயா. இந்த சங்கீதக்காரனாகிய தாவீது, அவர் பாட்டுக்காரரு, அவர் நல்லா டான்ஸ் ஆடினார், அவர் நல்ல ஆராதனை வீரர், எல்லாம் தாண்டி இந்த மனுஷன் தேவ வார்த்தையின் மேலே அவ்வளோ தாகம். He loved the word of God. அதனால தான் என்னமோ தெரில, இவன் இதயத்துக்கு ஏற்றவனா இருக்கிறான். நான் சொல்வதெல்லாம் இவன் செய்வான்னு சொல்லி அவனை கொடுத்து சாட்சி கொடுக்குறார். He loved the word of God. அதனுடைய உச்சகட்டம் என்ன தெரியுமா? 119ஆம் சங்கீதம் தான். 119ஆம் சங்கீதத்தை ஃபுல்லாக நீங்கள் வாசிச்சு பாருங்களேன். ஆண்டோடைய வார்த்தை, கட்டளை, ஆண்டோடைய வார்த்தை, இதுதான் ஃபுல்லாக இருக்கும். அல்லேலூயா. அப்போது ஆண்டோடைய வார்த்தையின் மேலே தாகமானவர்களாய் நீங்களும் நானும் மாற வேண்டும். அல்லேலூயா. அதனால தான் நான் வாசிக்க முடியும், வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம். அப்போது இதனால் என்ன சார், இந்த வசனத்தை படிக்கிறனால என்ன சார் ஆகுது, என்ன தம்பி ஆகுது? வாட் இஸ் த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் காட்ஸ் வேர்ட்? தேவ வார்த்தையின் முக்கியத்துவங்கள்லாம் என்ன, அப்படி என்ன இருக்குது பெருசாக அதில்? நானும் வாசித்து பார்க்குறேன், ஒன்றும் புரிய மாட்டேங்க அப்படின்னீங்கன்னா நேரம் இன்னைக்கு நான் ரொம்ப சின்ன மெசேஜ், அதனால் ஹெட்டிங் மட்டும் கடன்னு சொல்லிட்டு ஓடுறேன். ஒரு 8 காரியம் இருக்குது ஆவியானவர் கற்றுக் கொடுத்த ஒரு 8 காரியம். முதல்ல வசனத்தை நீங்கள் படிக்கிறனால, வசனத்துக்கு நீங்கள் நேரம் செலவிடும் போது, வசனத்தோடு நீங்கள் உட்காரும் போது என்ன நடக்குது உங்களுக்குள்ள அப்படி பார்க்கும்போது, ஸ்ட்ரென்த் ஃபார் த இன்னர் மேன், உள்ளான மனிதன் புதுப்பிக்கப்படுகிறான், உள்ளான மனிதன் பலன் பெற்றுக்கொள்ளுகிறான். நம்பர் 1 எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோமா? என்ன ஆகுது வசனம் படிக்கும் போது? உள்ளான மனிதன், ஆமா, ஸ்ட்ரென்த் ஃபார் த இன்னர் மேன் த்ரூ த வேர்ட் ஆஃப் காட். உள்ளான மனிதன் புதுப்பிக்கப்படுகிற நேரம். இந்த கடைசி நாட்களில் நம்மை பொல்லாத பிசாசு வஞ்சிக்கும்படி அவன் வகை தேடுகிற இந்த கடைசி நாட்களில் விசுவாசிகளாகிய நாம் வார்த்தையால் நம்முடைய இருதயத்தை காத்துக்கொள்ள வேண்டும். Guard yourself with the word of God. நான் ஆரம்பத்தில் தான் சொன்னேன், ஏன் இன்னைக்கு சவால்களை சந்திக்க முடியல, ஏன் பெரிய மலை போல இருக்கிற பிரச்சனைகளை சந்திக்க முடியலன்னா, உள்ள வார்த்தை என்கிற விதை இல்லாமல் போன காரணம், உள்ள இந்த வார்த்தை கிரியை செய்யாமல் போனதுக்கு காரணம் தான். அப்போது இன்னைக்கு ஒன்று பண்ண சொல்கிறார் ஆவியானவர், நீங்கள் வார்த்தையை வாசிக்கும் போது சும்மா நீங்கள் இல்லை, உங்கள் இன்னர் மேன் புதுப்பிக்கப்படுகிறான், உங்கள் உள்ளான மனிதன் பலன் பெற்றுக்கொள்ளுகிறான்.
அல்லேலூயா. அந்த கண்ணோட்டத்தில் நீங்கள் வாசிக்கும்போது ஒவ்வொரு வார்த்தையும் ஒவ்வொரு வசனமும் உங்கள் உள்ளான மனிதனை அது புதுப்பித்து ஆத்துமாவை உயிர்ப்பிக்கும். அல்லேலூயா. அப்போது நீங்கள் பாருங்கள், இந்த இன்னர் மேனை ஃபீட் பண்ண வாசிக்க 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 நீங்கள் பாருங்கள், அதிகமாக சோஷியல் மீடியாவில் நேரம் செலவிட மாட்டீங்க. ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு அதுக்கு மேலே ஒரு வெறுப்பு வந்துடும். அதிக நேரம் நாடகத்தில் உட்கார மாட்டீங்க. கண்ட நாடகத்தெல்லாம் நீங்கள் உட்காந்து பார்த்துட்ருக்க, நாடகத்துக்கு உங்கள் மைண்டு போகாது. வாங்க போர் அடிக்குது, 8 மணிக்கு நாடகம் போடுவாங்க, உட்காரலாம் அப்படின்ட்டு உட்காடுறோம். 8 மணிக்கு நாடகம் வரது உனக்கு எப்படி பார்த்து தெரியும்னு கேட்டீங்க. நேற்று யாரும் பேசும்போது கேள்விப்பட்டேன். அப்போது ஸ்பிரிட்டை நீங்கள் ஃபீட் பண்ண ஆரம்பித்து பாருங்களேன். See, we all are imperfect. நம்ம எல்லாரும் குறை உள்ளவர்கள் தான். No one is perfect except our Lord Jesus. இயேசுவை தவிர யாரும். ஆமென். அப்போது நம்மளை பர்ஃபெக்டாக மாற்றிட்டே இருக்கிறார். எப்படி மாற்றுறாருன்னா இந்த வசனத்தின் மூலமாக. அப்போது இன்றைக்கி சபைக்கிட்ட ஆண்டவர் ஒன்று விரும்புகிறாரு. இன்றைக்கி வார்த்தையில் நாம் வளரணும், வார்த்தைக்கு நேரம் செலவிடணும். இன்றைக்கி எல்லாத்துக்கும் நேரம் இருக்குங்க. நமக்கு எல்லாத்துக்கும் சாப்பிட நேரம் இருக்குது, 8 மணி நேரம் தூங்க நேரம் இருக்குது, குறைஞ்சபட்சம் 5 மணி நேரம் தூக்கமாச்சு தூக்கத்துக்கு செலவிட்டோம். வேலைக்கு ஆஃபீஸில் ஒரு 7 மணி நேரம் 6 மணி நேரம் செலவு பண்ணுறோம். சாப்பிட்றதுக்கு ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம், ஃபோன் பார்க்குறதுக்கு ஒரு 4 மணி நேரம் வச்சுங்களேன். எல்லாத்துக்கும் நேரம் இருக்குது. ஆனால் வசனத்தை உட்காந்து வாசிக்கிறதுக்கு இன்றைக்கி நேரம் இல்லை. ஊர் சுத்த நேரம் இருக்குது, ட்ரிப்பு போகலாமா, வெக்கேஷன் போகலாமா, இந்த ஹோட்டல் போகலாமா, அந்த ஹோட்டல் என்ன இருக்குது, எல்லாத்துக்கும் நேரம் இருக்குது. ஆனால் சர்ச்சுக்கு வர்றதுக்கு நேரம் இல்லை, ஆண்டவருடைய வசனத்தை கேட்க நேரம் இல்லை. அப்படியே என்ன நேரம் இல்லைன்றீங்க. எவ்வளோ கஷ்டப்பட்டு நாங்கள் சபைக்கு வந்து உட்காந்துட்டு இருக்கிறோம் அப்படின்னு நம்ம ஒரு பக்கம் நினச்சாலும், நான் ரொம்ப ஆண்டவர் இந்த கடைசி நாட்களில் வேதனைப்படுறேன். என்ன தெரியுமா, நிறைய கிறிஸ்டியன்ஸ் இருக்கிறாங்க இன்றைக்கி உலகத்தில். நான் அடிக்கடி சொல்கிறது தான், நிறைய கிறிஸ்தவர்கள் இருக்கிறோம். ஆனால் கிறிஸ்து உங்களுக்குள்ள இருக்கிறாரா, அதுதான் முக்கியம். அல்லேலூயா. கிறிஸ்டியன்ஸாக இருக்கிறது மேட்டர் இல்லை, கிறிஸ்து இருக்கிறாரா உள்ள, கிறிஸ்து உள்ள இருக்கிறாரா. அந்நாளில் அநேகர் என்னை நோக்கி, கர்த்தாவே கர்த்தாவே உம்முடைய நாமத்தில் நாங்கள் பேய்களை விரட்டினோம், பிசாசுகளை துரத்தினோம், உம்முடைய நாமத்தினாலே தீர்க்க தரிசனம் சொன்னோம், உன்னை உள்ளங்கையில் நான் வரைஞ்சிருக்கேன், தாயின் கருவில் உருவாதற்கு முன்பதாகவே உன்னை பெயர் சொல்லி அழைத்தேன், உன்னை என்னால் மறக்கப்படுவதில்லை அப்படின்லாம் சொன்ன அதே ஆண்டவர் தான் சொல்கிறார் அந்த கூட்டத்தை பார்த்து, உங்களை எனக்கு யாருன்னே தெரியாதுப்பா. அப்போது இந்த வசனத்தோடு உட்காரணும். அதிக நேரத்தை இன்றைக்கி எல்லாத்துக்கும் கொடுக்குறோம். இன்றைக்கி வசனத்தை நம்ம எப்படி கையாளுறோம் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். உங்களை ஆண்டவர் கண்டம் பண்ணி ஜட்ஜ் பண்ணுறதுக்கு வரல, அவர் உங்களை மறுபடியும் உயிர்ப்பிக்கணும்னு விரும்புகிறார். அல்லேலூயா. ஆமாம், உயிர்ப்பிக்கணும்னு விரும்புகிறார். நீங்கள் யோசிச்சு பாருங்கள், இன்றைக்கி நிறைய காரத்துக்கு நேரம் செலவிடுறோம்ல, ஷாப்பிங் போக நேரம் செலவிடுறோம், ஃபேமிலி டைம் இருக்குது. காட்ஸ் டைம்ன்றது இன்றைக்கி இல்லையே, காட்ஸ் டைம் இல்லையே, வார்த்தையை மறந்துட்டோமே. ஆண்டவர் சொன்னார், நீ வார்த்தையை மறந்தா நான் உன் பிள்ளைகளையும் நான் மறந்துடுவேன்ற. அப்போ காட்ஸ் வேர்ட் எவ்வளோ இம்பார்ட்டண்ட்டு. வசனத்தை கையில் கொடுத்துட்டாரு, எவ்வளோ. நான் பாருங்கள், ஒருத்தர் ஜெர்மன் தேசத்துலேருந்து இங்கே வரணும்னு அவசியம் கூட இல்லை அவருக்கு. அவர் அந்த ஊரெல்லாம் விட்டு கிளம்பி வந்து இங்கே உட்காந்து தமிழ் கற்றுட்டு தமிழ் படித்து கடைசியில் கிளைமேட்டு சரியில்லாமல் அவர் இறந்து போய் அவர் டைம் எடுத்து, ஐயோ இந்த தமிழ் ஆட்களுக்கு வேத வசனம் கிடைக்காம போயிடுமே அப்படின்னு சொல்லி ஆண்டவருடைய அன்பால் நிரப்பப்பட்டு எங்கே இருந்தோ கிலோமீட்டருக்கு தூரம் கிளம்பி வந்து நம்ம கையில் விலையேறப்பட்டு அந்த வேத புஸ்தகம் பிரிண்ட் பண்ணி நம்ம வச்சுருக்கிறோம். நீங்கள் ஒரு வீடியோ பார்த்துருக்கீங்களான்னு தெரில, நான் அதை போடணும்னு நினச்சேன், மறந்துட்டேன். சைனா தேசத்தில் அண்டர் கிரவுண்டில் சர்ச் நடக்கும். சைனாவில் ஓப்பனாக நீங்கள் ஆராதிக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டம். அப்போ அண்டர் கிரவுண்டில் தான் ஜனங்க ஆராதிச்சுட்டு இருப்பாங்க. இந்த அண்டர் கிரவுண்ட் பீப்புளுக்கு ரொம்ப நாளாக பைபிள் இல்லாமல் தான் ஆராதிச்சுட்டு இருந்தாங்க. இந்த பாஸ்டர் கையில் ஒரு பைபிள் இருக்கும், அதை வச்சு தான் அவர் போதிப்பார். அப்போ ஒரு நாள் ஏதோ ஒரு நீதிமான் எப்படியோ பைபிளை பெட்டியில் கொண்டு வந்து அந்த அண்டர் கிரவுண்ட் சபைக்கு, அது வீடியோலாம் இருக்குது, நீங்கள் யூடியூப்பில் போட்டு பார்க்கலாம், உண்மை நடந்த சம்பவம். அந்த சைனா தேசத்தில் அந்த பைபிளை கொடுத்தா அந்த ஜனங்கள்லாம் ஓடி வந்து எதையோ சாப்பாடு எடுக்கிறது போல் அந்த பைபிள் எடுத்து அதை கட்டி பிடிச்சி கண்ணீர், அவ்வளோ கண்ணீர். ஏன்னா வேதத்தை பார்த்து எத்தனையோ வருஷம் ஆச்சு, முதல் தடவை அந்த பைபிளை பார்க்குதுங்க அந்த ஜனங்கள்லாம். கட்டி
கட்டி பிடிச்சி அழுது முத்தம் கொடுத்து பாருங்க. அப்போ எவ்வளோ நம்ம எவ்வளோ லெத்தாஜிக்காக இருக்கும். நம்ம கையில் பைபிள் வீட்டிலலாம் அப்படியே கிடக்கும், தூரத்தில் எங்கேயா கிடக்கும், தூசியாக கிடக்கும். மேலே அப்படியே அந்த பைபிள் எடுத்து எத்தனையோ ஒரு சர்ச்சுக்கு வரும்போது டக்குன்னு பைபிள் எடுத்துகிட்டு வந்துடும். ஆனால் வீட்டுக்கு போனால் பைபிள் எங்கேயோ மேலே கிடக்கும். அதோட அடுத்த வாரம் தான் தொடரும். இப்படி நம்ம இருந்தோம்னா நம்மளால் சோதனைகளை ஜெயிக்கவே முடியாது. உங்கள் வீட்டில் ஒரு சின்ன ஃபேமிலி இஷ்யூ வந்தால் கூட மாம்சத்தில் தான் செயல்படணும்னு தோணும். ஏன்னா வேர்ட் ஆஃப் காட் உள்ள இல்லை. அப்போ நாம் என்ன பண்ணணும்னு சொல்கிறார் ஆண்டவர், feed your inner man through the word of God. When you read the word of God, what happens? Your inner man is being strengthened. உங்கள் உள்ளான மனிதன் புதுப்பிக்கப்படுகிறான். அல்லேலூயா. கையை உயர்த்தி, ஆண்டவரே உங்கள் வேதத்தை நாங்கள் மறக்காமல் இருக்க ஜோம் பண்ணுங்க. ஒரு 2 நிமிடம் ஜோம் பண்ணுங்க. எங்கள் உள்ளான மனிதன் புதுப்பிக்கப்பட you need your living word. நாங்கள் நேரம் செலவிட கிருபைதாங்க. எங்களை ஒரு விஷயம் கூட மன்னிங்க ஆண்டவர், எங்களை மன்னிங்க. ஒப்பு கொடுங்க ஆண்டவர் உங்க கரத்தை பார்க்கட்டும், ஆண்டவர் உங்க கையை பார்க்கட்டும். அந்த வார்த்தை ஆசையா ஆண்டவரே, எத்தனையோ நாட்கள் நேரம் இருந்தது, ஆனால் உட்காந்து நானும் மணிக்கணக்காக ஃபோன் நோண்டிட்டு இருந்தேன். எனக்குள்ள ஆவியானவர் நீங்கள் உணர்த்திட்டே இருந்தீங்க, வாசி கொஞ்ச நேரம் ஜோம் பண்ணு வாசின்னு சொன்னீங்க. ஆனால் அதெல்லாம் தாண்டி நான் ஃபோனை உட்காந்து விளையாடிட்டு இருந்தேன். நான் உங்களுக்கு நேரம் கொடுக்காம இருந்தேன். ஒரு விஷயம் கூட மன்னிங்க ஆண்டவரே. உங்கள் வார்த்தை என்னை ஒரு விஷயம் கூட இந்த காலவெளியில் உயிர்ப்பிக்கிறதற்காக ஸ்தோத்திரம். அல்லேலூயா, அல்லேலூயா. நல்லா புரிஞ்சுக்கிடுங்க. எனக்கு எங்கே சார் டைம் இருக்குது? வீட்டில் இருக்கிறதே ஒரு 15-20 மினிட்ஸ். அதில் 10 நிமிஷம் பைபிள் படிக்கிறேன், 5 நிமிஷம் பைபிள் படிக்கிறேன். நீங்கள் படிக்கலாம், தப்பு இல்லை. ஆனால் 5 நிமிஷம் பைபிள் படிச்சுட்டு நான் பெரிய பிரச்சனையை சந்திக்கணும்னு மட்டும் நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணவே பண்ணாதீங்க. 10 நிமிஷம் பைபிள் படித்தா போதும் சார், அவ்வளோதான் சார் எனக்கு நேரம். பெரிய பிரச்சனையை நான் சந்திக்கணும்னா நீங்கள் இன்னும் ஆழத்துக்குள்ளே போகணுன்றாங்க. you need to go deeper. நீங்கள் உள்ளே போக போக தான் இந்த பிரச்சனை எப்படி சந்திக்கலாம், எப்படி கையாளலாம், இதில் எப்படி எந்த வழியில் போகலாம், எல்லாவற்றையும் உங்களுக்கு இந்த வசனம் போதிக்கும். அல்லேலூயா. 10 நிமிஷம் படிச்சிடுறதுனால தப்பு ரைட்டுன்னு நான் இப்போ பேசலை. நீங்கள் படிக்கிறீங்க, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் பெரிய பிரச்சனை உங்களால் சந்திக்க முடியாது. ஒரு பயங்கரமான ஃபேமிலி இஷ்யூவில் மாட்டிக்கிட்டீங்க. ஆனால் உங்கள் ப்ரேயர் லைஃப் 5 நிமிஷம், 2 நிமிஷம், 10 நிமிஷம். ஆப்வியஸ்லி உங்களுக்கு அந்த பெரிய பிரச்சனை மலையை சந்திக்கிறதுக்கான திராணி உங்களுக்குள்ள இருக்காது, பலன் இருக்காது. ஏன்னா நம்ம என்ன வாசிச்சிருப்போம், இன்னும் குழந்தைய போல சங்கீதமும் நீதிமொழிகளும் வாசிச்சிருப்போம். அல்லேலூயா. சங்கீத நீதிமொழி தப்பு சொல்லலை. பைபிளில் நிறைய வார்த்தைகள் இப்போ நியூ டெஸ்ட்மெண்ட்ல நிறைய எழுதியிருக்கிறார், நிறைய ஆண்டருடைய ரெவலேஷன்ஸ்லாம் இருக்கு. அப்போது இந்த இன்னர் மேனை ஃபீட் பண்ணணும். ப்ராக்டிக்கலாக அதுக்குன்னு ஒரு நேரத்தை ஒதுக்கணும். ஆஃபீஸுக்குன்னு ஒரு நேரத்தை ஒதுக்கிறது போல் இதுக்கு ஒரு 2 மணி நேரம், இந்த டைமில் நான் வேறு எந்த வேலையும் வச்சுக்க மாட்டேன். ஆஃபீஸில் இருந்தாலும் கொஞ்சம் நேரம் டைம் கிடைக்குது நமக்கு எல்லாருக்கும். கொஞ்சம் ஆஃபீஸ்லேயும் நம்ம டைம் எடுத்துக்கிறோம், நம்மளே கூட எடுத்துக்கிறோம். அந்த நேரத்தில் உங்கள் ரூமில் எங்கேயா உட்காந்து உங்கள் பைபிள், ஊரில் இருக்கிறவங்களாம் கண்டிப்பாக கேவலமாக தான் பேசுவாங்க. ஆனால் இல்லை, இது எனக்கும் ஆண்டவருக்கும் இருக்கிற நேரம், இந்த நேரத்தை நான் மிஸ் பண்ண மாட்டேன். ஆமென். why don't we take a task? நம்ம ஏன் அப்படி செய்யக்கூடாது? மற்ற எல்லாத்துக்கும் நம்ம நேரம் செலவிடுறோம்ல. அப்போ இதை வாசிக்கும் போது என்ன நடக்குன்னா, உங்க உள்ளான மனிதன் புதுப்பிக்கப்படுகிறான். அல்லேலூயா. ஆவியில உற்சாகமாகறீங்க நீங்க. இப்போ இதனால என்ன நடக்கும்? ஆவியில உற்சாகமானா எவ்வளோ பெரிய மழையே வந்தாலும், எவ்வளோ பெரிய வெள்ளம் வந்தாலும், எவ்வளோ பெரிய சூறாவளி வந்தாலும் உங்க வீடு ஒரு நாள் அசைக்கப்படவே படாது. ஏன் தெரியுமா? உங்க வாழ்க்கை கிறிஸ்துவின் வார்த்தையின் மேல் கட்டப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. இப்போ நம்பர் 1 என்ன ஆகுது? ஸ்ட்ரென்த் ஃபார் த இன்னர் மேன். உள்ளான மனிதன் புதுப்பிக்கப்படுகிறான் through the word of God. ரெண்டாவது, இந்த வேர்ட் ஆஃப் காட் படிக்கிறதுனால அப்படி என்ன சார் நடக்குது? அப்படி முக்கியத்துவம், அப்படி என்ன முக்கியத்துவம்? எதுக்கு இந்த வேர்ட் ஆஃப் காட் அவ்வளோ இம்பார்ட்டன்ட்?
நம்பர் 1 இன்னர் மேன் பலப்படுறாரு. ஓகே. ரெண்டாவது we can be pure through the word of God. இந்த வசனத்தை வாசிக்கிறனால நாம் சுத்திகரிக்கப்படுகிறோம். அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க. வசனத்தை வாசிக்கிறனால சுத்தமா மாறுறோம், சுத்திகரிக்கப்படுகிறோம் நாம். 119 சங்கீதத்தினுடைய 9 வசனம், 119 சங்கீதத்தினுடைய 9 வசனம். எல்லாருக்குமே கண்டிப்பா நம்ம இந்த வசனத்தை தாண்டி தான் வந்துடும். வாலிபன் தன் வழியை எதனால் சுத்தம் பண்ணுவான்? உமது வேற ஆப்ஷனே கத்தர் வைக்கல. கொஞ்ச நேரம் பாட்டு பாடுங்க சுத்தமாயிருவீங்க, கொஞ்ச நேரம் வர்ஷிப் பண்ணுங்க சுத்தமாயிருவீங்க, சுவிசேஷ ஊழியம் பண்ணுங்க சுத்தமாயிருவீங்க. இல்ல, ஒன்லி த்ரூ த வேர்ட் ஆஃப் காட். அல்லேலூயா. இப்போ என்ன பிரச்சனைலாம் இதெல்லாம் நம்ம பலமுறை வாசிட்டோம், ஆனா இதை வாழ்க்கையில் அப்ளை பண்ணாதனால இதான் நமக்கு இன்னைக்கு பிரச்சனையா இருக்கு. அல்லாமலும் திருவசனத்தை கேட்கிறவர்களாய் மாத்திரமல்ல அதன்படி செய்யணும்ன்றார், அப்ளை பண்ணணும்ன்றார். அப்போ ரெண்டாவது என்ன நடக்குது? வசனத்தை வாசிக்கும் போது we are getting pure. நம்ம சுத்தமாகிறோம் அந்த வசனத்தினால. எதுக்கு சுத்தமாகணும்? நம்மளை கரைப்படுத்துவதற்கு இன்னைக்கு நிறைய காரியம் நம்மளை சுத்தி நிக்குது. அல்லேலூயா. ஆமா, எபிரேயர் 12:1 அதான் சொல்ற, ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க, பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும். அப்ப நம்மளை சுத்தி எல்லா இடத்துலயும் இன்னைக்கு அசுத்தம் இருக்குதா? அசுத்தம் இருக்கா? கொஞ்சம் நீங்க யோசிச்சு பாருங்க. உங்களுக்கு ஆபீஸ்ல, நீங்க பிசினஸ் பண்ற இடத்துல, நீங்க படிக்கிற இடத்துல, ஸ்கூல்ல, இன்னைக்கு எல்லா இடத்துலயும் அசுத்தம். உங்க கண்ணை கரைப்படுத்துறதுக்கு, காதை கரைப்படுத்துறதுக்கு, இன்னைக்கு அசுத்தம் நிறைந்த உலகத்துல நீங்களும் நானும் வாழ்ந்திருக்கிறோம். இந்த அசுத்தத்தினால நாம கரைப்படுகிறோம். ஆமே. அதனாலதான் சங்கீதக்காரன் 1ஆம் சங்கீதத்தில் எழுதுறார், துன்மார்க்கனுடைய ஆலோசனை நடவாமலும், பாவிகளுடைய வழியில் இல்லாமலும், பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமலும். சூப்பரா 2ஆம் வசனத்துல சொல்றாரு, கர்த்தருடைய வேதத்தில் பிரியமா இருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமா இருக்கிற மனுஷன். இந்த தியானம் பண்றதுன்னா என்ன? மாடு சாப்பிட்டதுக்கு அப்புறம் அசை போட்டுட்டே இருக்கும். இப்போ காலையில் வாசிக்கிறோம், ஆஃபீஸுக்கு போகிறோம், அந்த வசனத்தை அப்படியே தியானிச்சுட்டே இருக்கு, அந்த மைண்டில் ஓடிட்டே இருக்கும். ஓகே, நான் இங்கே உட்காரக்கூடாது, தேவையில்லாமல் இவங்க காசிப் பண்ணுறேன், குறை பேசுகிறவங்கிட்ட நான் உட்காரக்கூடாது, தேவையில்லாமல் அவங்க மற்றவங்களை பற்றி பேசுகிறத அசிங்கமாக பேசுகிறத உட்காரக்கூடாது. இதை தியானிக்க, அதுதான் தியானம் பண்ணுறேன்னு சொல்கிறேன். அல்லேலூயா. இப்போ வாலிபன் சொல்கிறதோட விசுவாசி தன்னுடைய வாழ்க்கை எதனால் சுத்தம் பண்ணுவார்? வசனத்தின்படி தன்னை காத்து கொள்கிறான். அப்போ இந்த வசனம் எதுக்கு பயன்படுது? நாட் ஒன்லி டு ஸ்ட்ரென்த் இன்னர் மேன். ரெண்டாவது, இந்த வசனத்தினால நாம் சுத்தமாகிறோம். அல்லேலூயா. மூணாவது, கைடன்ஸ் த்ரூ த வேர்ட் ஆஃப் காட். வழிகாட்டுது இந்த வசனம், நமக்கு வழிகாட்டுதா? சத்தமர் அல்லேலூயா. 119 சங்கீதத்தினுடைய 105 வசனத்தை வாசிச்சு பாருங்க. 119 சங்கீதத்தினுடைய Psalms 119 verse 105. உம்முடைய வசனம், எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாம், உம்முடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும், your word is a lamp to my feet and a light to my path. கரடு முரடான நேரத்தில், ஐயோ எந்த பக்கம் போகணும்னு தெரியாத நேரத்தில், டாக்டர்ஸ் இப்படி கைவிட்டுட்டாங்களே, இப்படிப்பட்ட வியாதி வந்துருச்சு, என் வாழ்க்கை இப்படி மோசமாயிடுச்சு, இருண்டு போயிடுச்சு என்ற நேரத்தில் நீங்கள் இந்த வசனம் உங்களுக்குள்ள இருக்குமானால் உங்களை சரியான பாதையில் ஆவியானவர் உங்களை கைட் பண்ணுவார். அல்லேலூயா. இந்த காலை வேளையில் அப்படியே நான் தீர்க்க தரிசனமாய் உங்கள் மேல, உங்கள் குடும்பத்தின் மேல நான் பேச விரும்புகிறேன். எந்தெந்த காரியத்தெல்லாம் தடுமாறி கொண்டிருக்கிறீர்களோ, இந்த வேத வசனத்தை ஆண்டவர் உங்க வாழ்க்கையில வெளிச்சமாய் பயன்படுத்தி உங்க படகு போய் சேர வேண்டிய இடம் சேரும் வரை கலங்கரை விளக்காய் கத்தர் அவர் கூட இருந்து வழிகாட்ட அவர் போதுமானவராக இருக்கிறார். அல்லேலூயா. கைடன்ஸ் த்ரூ தி வேர்ட் ஆஃப் காட். ஐயோ எனக்கு வழி தெரியலையே, இல்லை, அது வார்த்தை உள்ள இல்லாதவங்களுக்கு அப்படி பதட்டம் இருக்கும். ஆனால் அந்த வார்த்தையை வாசிக்க 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 வாசிக்க, ஐயோ ஒரு வாரம் வாசிக்கிறேன், அப்புறம் கொஞ்சம் பிஸியாக, இல்லை பரவாயில்ல, நான் திரும்பி டோன்ட் கிவ் அப், நான் திருப்பி வாசிப்பேன், இன்டென்ஷனலாக உட்காந்து வாசிப்பேன், நேரம் எடுத்து வாசிப்பேன். அப்படி வாசிக்க வாசிக்க உங்களை நீங்கள் ஏதோ ஒரு இடத்துல மாட்டிட்டு பாருங்களேன், உங்களை அறியாமலே வலதுபுறம் சாயணுமா இடதுபுறம் சாயணுமா குழப்பம் இருக்கிற நேரத்தில் இப்படி போன்னு உங்களை சரியாய் ஒருத்தர் வழி நடத்துவார். அல்லேலூயா. எத்தனை பேர் அது வாழ்க்கையில் உணர்ந்துருக்கிறீங்க? கையை உயர்த்தி ராமன்னு சொல்லுங்கப்பா. சரியாய் நம்மை வழி நடத்துவார். திடீர்னு பார்த்தா அது தேவ தூதனா இருக்கும், திரும்பி பார்த்தா அந்த ஆளை காணாம போயிடுவார்.
ஆமென். ஏஞ்சலிக் விசிட்டேஷன்ஸ்லாம் நடந்திருக்கு அவங்க வாழ்க்கையில். திடீர்னு ஒருத்தவங்க வருவாங்க, உதவி செஞ்சுட்டு போயிடுவாங்க, அப்புறம் திரும்பி பார்த்தா அது யாருன்னு இருக்க மாட்டேன். இப்போ ஆண்டவர் வசனத்தை அனுப்பி உங்களை வழி நடத்துவார், கைடு பண்ணுவார். அல்லேலூயா. 4வது, இந்த வசனத்தை வாசிக்கிறதுனால என்ன சார், உள்ள இன்னர் மேன் ஓகே, பியூர் ஆகிறோம் ஓகே, கைடு பண்ற. 4வது, யூ கேன் வின் த பேட்டில். சவால்களை நாம் மேற்கொள்ள முடியும் அந்த வார்த்தையினால. win the battle through the word of God. அல்லேலூயா. வீட்டுக்கு போயிட்டு மத்தேயு 4ஆம் அதிகாரத்தை ஃபுல்லா நீங்க வாசிச்சு பார்த்தீங்கன்னா, கண்களின் இச்சை, லஸ்ட் ஆஃப் ஃப்ளஷ், லஸ்ட் ஆஃப் ஐஸ், ப்ரைடு, இதை 3த்தையும் இன்னி வரைக்கும் பிசாசு அந்த கேட்டகரியிலே தான், அந்த பாவத்துக்குள்ள தான் நம்மளை தள்ளிட்டு இருக்கு. கவனிங்களேன். இப்போ இயேசு கிறிஸ்துவ பிசாசு ரொம்ப அழகா கிளவரா சோதிக்கிறார். ரொம்ப பசி உண்டாயிட்டு, சூப்பரான ஐடியா தான். நம்மளாம் இருந்தால் அப்படியே உடனே அப்பமாக்கி சாப்பிட்டுட்டு இருப்போம். ஐயோ இப்போதைக்கு பசி தான் முக்கியம், அப்புறம் ஆண்டரு மனுஷங்க ஆண்டருன்ட்டு. ஆனால் சொல்கிறாரு, இந்த ஐடியா எங்கேருந்து வருதுன்றது ரொம்ப கவனமாக இருந்தார். நீங்கள் அதில் இயேசு கிறிஸ்து பயன்படுத்தின வசனத்தெல்லாம் பார்த்தீங்களா, எல்லாம் உபாகமத்திலேருந்து பயன்படுத்திருப்பார். ஒரு 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 ரைட் ஒரு பாஸ்டர் சொல்கிறார், பிசாசுக்கு உபாகமே பிடிக்காதான். பிசாசுக்கு உபாகமே, ஆனால் நம்ம உபாகம் வாசிக்கிறது இல்லைல்ல, அது ரொம்ப டஃப்பான சப்ஜெக்ட் சார் அப்படின்னு விட்டுருவோம். இப்போ உபாகமத்திலேருந்து எல்லா வார்த்தையும் பயன்படுத்துகிறார். இப்போ பிசாசு கிளவர் ஆகிட்டான், இவர் வார்த்தையை பயன்படுத்துறாரு. நம்ம இப்போ வார்த்தையை பயன்படுத்த 91ஆம் சங்கீதத்தை பிசாசு சொல்கிறான். எங்கே பயன்படுத்தணுமோ அங்கே பயன்படுத்தாமல் இவர் இஷ்டத்துக்கு போடுறார். ஏசு சொன்னார், திரும்பி உபாகமத்திலேருந்தே வசனத்தை பயன்படுத்துறார். 3ஆம் வாட்டியும் பிசாசு சோதி பாருங்க, 3 வாட்டி இயேசு கிறிஸ்து வேற எதையும் அவர் நமக்கு சொல்லிக் கொடுக்கல. ஒன்று, நான் இந்த உலகத்தில் பிதாவை சித்தத்தை செய்து முடிச்சுட்டு போயிடுவேன், நீங்கள் வரும்போது இதை நினைவு கொள்ளுங்கள். நமக்கு மாம்சத்தோடும் யுத்தத்தோடும் போராட்டம் அல்ல, அதிகாரங்களோடு, துரைத்தனங்களோடு, வல்லமைகளோடு. இப்போ இந்த வல்லமையெல்லாம் ஜெயிக்கணும்னா வேற ஒன்றுமே இல்லை, சத்திய பட்டயமாகிய வசனம். அப்போ இந்த வசனம் உங்களுக்குள்ளே இருக்கணும் இல்லை? ஆமாம் சார், எல்லாம் கேட்க நல்லா தான் இருக்குது, டைம் தான் இல்லை, அதுதான் பிரச்சனையே. நேரம் செலவிட்டு உட்கார்ந்து வாசிக்கும் போது we can win the battle. போர், நமக்கு எதிராக வருகிற யுத்தங்களை இந்த வார்த்தையின் மூலமாய் நாம் சந்திக்க முடியும். அல்லேலூயா. எத்தனை சொல்லிட்டேன் நான்? 4 சொல்கிறேன். ஸ்ட்ரென்த் ஃபார் த இன்னர் மேன், we can be pure through the word of God, guidance through the word of God, win the battle through the word of God. Number 5, life through the word of God. ஜீவன் இருக்குதா அந்த வார்த்தையில. அல்லேலூயா. சத்தமா ஜீவனோடு சொல்லுங்க, ஜீவன். யோவான் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். ஜான் சாப்டர் 1 verse 1. ஆதியிலே, எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாம். ஆதியிலே அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனா இருந்தது. இது மறுபடியும் வாசிங்க, சூப்பரா இருக்கும் பாருங்க. ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை, அப்புறம் பாருங்க, அந்த வார்த்தை தேவனா இருந்தது. அப்படின்னா the word was God. இந்த வார்த்தை என்கிறது ஏதோ சாத எழுத்து இல்லை, இந்த வார்த்தை இயேசு கிறிஸ்து வருகிறார். அப்போ இந்த வார்த்தையில லைஃப், இட் ஹாஸ் லைஃப். ஒருவேளை வியாதி போட்டுருக்கீங்களா? You don't have to keep, oh God, cry and pray. You can lift up your hands, keep your hands on them. இந்த வார்த்தையை சொல்லி லைஃப் நீங்க பேசி பாருங்க, வியாதிகள் அடுத்த நிமிடம் சுகமாகும். விசுவாசிக்கு ஒரு ஆமென் சொல்லுங்கப்பா. அல்லேலூயா. அப்ப பாருங்க, இந்த beginning was the word and the word was with God. எனக்கு இந்த ஆங்கிலத்தில் ரொம்ப பிடிச்சிருக்கு, அந்த word was God. வானத்தையும் பூமியும் படைச்ச கடவுள் மனிதர்களோடு பேசுவதற்கு இந்த வார்த்தையாக இயேசு கிறிஸ்துவை ஒரு புத்தக வடிவில் நமக்கு கொடுத்திருக்கிறார். ஆமென். அப்போ அது பாருங்க, இப்போ நீங்க பைபிள் வாசிக்கும் போது யாரையோ குறித்து வாசிக்கல, நீங்க ஒருத்தர் குறித்து வாசிக்கிறீங்க, அவர் பேர் இயேசு. அல்லேலூயா. அப்போ பாருங்க, இன்ட்ரெஸ்ட் வரும். ஐயோ, நான் யாரையோ குறித்து படிக்கல, ஐ ஆம் ரீடிங் அபவுட் ஜீசஸ், ஐ ஆம் ரீடிங் அபவுட் லைஃப். ஜீவனை குறித்து நான் படிக்கிறேன், நான் தியானிக்கிறேன். அப்போ இந்த ஜீவனை குறித்து நீங்கள் தியானிக்க 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 உங்களுக்குள்ள எதெல்லாம் மரித்து போயிருக்கோம்,
எதெல்லாம் எந்த காரியம்லாம் எழும்ப முடியாதுன்னு நினச்சிங்களோ, எந்த காரியம்லாம் உங்கள் வாழ்க்கையில் மரித்து போய் 4 நாள் ஆயிடுச்சு, எத்தனையோ வருஷம் ஆச்சு, டாக்டர்ஸ் கைவிட்டாங்களே, அவ்வளோதான் போச்சுன்னு நினைக்கிறீங்களோ, இந்த வார்த்தை உங்களுக்குள்ள கிரியை செய்ய என்னென்ன காரியம்லாம் மரித்து போன நிலைமையில் இருக்கோ அது இயேசுவின் நாமத்தினாலே உயிர் பெறும் என்பதில் எந்த மாற்றமும் இல்லை. விசுவாசிக்கிறவங்க நல்ல கையை தட்டி ஒரு அல்லேலூயா. அப்ப you are reading about, you are studying, you are meditating not about someone else, இயேசுவை. The word was Jesus himself. அல்லேலூயா. 6வது sanctification, தூய்மையாய் நாம் மாறுகிறோம். யோவான் 17ஆம் அதிகாரம், one of the best prayers that Jesus prayed for his disciples. இயேசு தம்முடைய சீஷர்களுக்காக ரொம்ப அழகா ஜெபம் பண்ணின ஒரு அழகான ஒரு அதிகாரம். அதில் இயேசு மிக அழகாய் பிதாவிடத்தில் அவர் ஜெபம் பண்ணும்போது சொல்றாரு, நான் உலகத்தார் அல்லாதது போல இவர்களும் உலகத்தார் அல்ல, உம்முடைய வார்த்தையினாலே இவர்களை உம்முடைய சத்தியத்தினாலே அவர்களை பரிசுத்தமாக்கும், உம்முடைய வசனமே சத்தியம். இந்த முந்தாம் வசனத்தில் என்ன பார்த்தோம்? அந்த வசனம் யாரு? சத்தமா சொல்லுங்க, அந்த வசனம் யாரு? அந்த வசனம் இயேசு. அல்லேலூயா. பாருங்க, உம்முடைய சத்தியத்தினாலே அவர்களை பரிசுத்தமாக்கும், உம்முடைய வசனமே சத்தியம். அப்போ நாம் சுத்திகரிக்கப்படுகிறோம், தூய்மையாக்கப்படுகிறோம். சாங்டிஃபிகேஷன் த்ரூ த வேர்ட் ஆஃப் காட். 7வது நான் சொல்றேன், டிஃபீட் த கோலியாத். உங்களுக்கு எதிராக வருகிற யுத்தங்கள் ஒரு பக்கம், கோலியாத்து போன்ற பெரிய பெரிய ஆக்ரோஷமான மலைகளை you can win through the word of God. அல்லேலூயா. எபேசியர் 6ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். எபேசியர் 6ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை நீங்க வாசிச்சு பார்க்கும்போது முடிச்சிடலாம். ரட்சண்யம் என்னும் தலை சீராவை எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாமா? ரட்சண்யம் என்னும் தேவ வசனமாகிய ஆவியின் பட்டயத்தையும் எடுத்துக்கொள்ளுங்கள். இங்கிலீஷ்ல சூப்பரா இருக்கு பாருங்க. and take the helmet of salvation and the sword of spirit அப்படினு போட்டு, அது என்ன sword of spirit அப்படினா which is the word of God. நீங்க வீட்டை விட்டு வேலைக்கு போகும்போது, ஆஃபீஸ்க்கு போகும்போது, காலேஜ் ஸ்கூலுக்கு போகும்போது இந்த ஹெல்மெட்டும் கையில கத்தி இருக்கான்னு செக் பண்ணிக்கிடுங்க. பக்கத்தில் போக சொல்லுங்க, இந்த ஹெல்மெட்டும் கத்தியும் இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. சொல்லுங்களேன், ஹெல்மெட்டும் கத்தியா இருக்கான்னு செக் பண்ணுங்க. என்கிட்ட எப்பவுமே இருக்கும் சார், பொருள் போட்டு தான் சார் போறேன் அப்படின்றீங்களா? சில பேர் சுற்றினே இருப்பாங்க. ஒரு நாள் பெங்களூரில் போனால், என் காரில் எப்போவுமே பொருள் இருக்கும் சார் அப்படின்னாரு. திறந்து காட்டினா கட்டை இருக்குது, பெரிய கருவாலாம் இருக்குது. நீ இதே வச்சு ஏன் சுற்றிட்டு இருக்கேன்? சும்மா ஒரு சேஃப்டிக்கு. அப்படி நமக்கு சேஃப்டி ஆவியின் பட்டயம். கையை வைத்து அல்லேலூயா. அப்போ நீங்கள் வெளியே போகும்போது இந்த ஹெல்மெட்லாம் இருக்குதா? டிராஃபிக் போலீஸ் சொல்கிற ஹெல்மெட் போகாமல் போனால் 500 5,000 ரூபா ஃபைனு. இந்த ஹெல்மெட் இருக்கான்னு செக் பண்ணேன். கையில் சோர்டு இருக்கா? இந்த சோடால, ஆவியின் பட்டயத்தால கோலியாத்தை நீங்கள் ஜெயிக்க முடியும். கோலியாத்துக்கு முன்னாடி தாவீது போய் நிற்கிறார். ஒன்று இவருக்கு போட்டு அந்த இதெல்லாம் போட்டு அனுப்புனாங்க. எப்பா இதெல்லாம் எனக்கு வேலைக்கு ஆகாதுப்பா, நமக்கு ஒரு கூழாங்கல்லும் ஒரு ஸ்லிங்கும் இருந்தால் போதும். நேராக போகிறார், குச்சி எடுத்துன்னு, டே ஒரு நாய் போல நான் அடிக்க வரையே, உனக்கு நியாயமாதுன்னா தாவீது சொல்கிறாரு, நீ பட்டயத்தோடு வர, நான் ஆண்டவருடைய வார்த்தை என்கிற வல்லமை, அந்த வார்த்தை அதுதான் அந்த sword of spirit. அல்லேலூயா. which is the word of God. அதன் மூலமா நீங்க எவ்வளோ பெரிய கோலியாத்தை நீங்க ஜெயிக்க முடியும். கடைசியா ஒன்று சொல்ல முடிக்கிறேன். நீங்க வேதத்தை படிக்கும் போது நீங்க சும்மா இல்ல, you learn more about Jesus through the word of God. இயேசுவை குறித்து நீங்கள் இன்னும் அறிந்து கொள்கிறீர்கள். அல்லேலூயா. யோவான் 5ஆம் அதிகாரம் 39ஆம் வசனம். யோவான் 5:39. யோவான் 5:39. தேவ வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள், அவைகளால் உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டு என்று எண்ணுகிறீர்களே, என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறவைகளும் அவைகள். நம்ம எல்லாருக்கும் ஆசை, பரலோகம் போனோம். பரலோகம் ஸ்பெஷல் இல்லை, அங்க இயேசு தான் ஸ்பெஷல். அல்லேலூயா. பரலோகத்தில் தங்கத்தரல் நடப்போம், எல்லாம் நடப்போம். பரலோகத்தில் இயேசு இல்லைன்னா அதுவும் நரகம் தான். இப்போ பரலோகம் ஸ்பெஷல் இல்லை, அங்கே இயேசு ஸ்பெஷல். அப்போ வேத வாக்கியங்களை கவனித்து பாருங்கள், அவைகள் நித்திய ஜீவனை குறித்து. அதை போடுங்க, அது ஒரு நிமிஷம் இந்த வசனத்தை போடுங்க. எல்லாரும் சேர்ந்து ஒரு வசனம். வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள், அவைகளால் உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டு என்று எண்ணுகிறீர்களே. அது மட்டும் இல்லை சார்,
இந்த வசனத்தை படிக்கும் போது இட் இஸ் டீச்சிங் அபவுட் மீ, என்ன குறிச்சது சாட்சி கொடுக்கு. அப்போ நீங்கள் வசனம் படிக்கும் போது நீங்கள் சும்மா இல்லை, இயேசுவை இன்னும் நீங்கள் அறிந்து கொள்ளுகிறீர்கள். அல்லேலூயா. இருக்கிற இடத்துல 7 மணி இருப்போமா, ஒரு 8 காரியத்தை ஆண்டவர் நமக்கு சொன்னார். அதனால தான் அந்த வார்த்தைக்கு அவ்வளோ நேரத்தை நம்ம கொடுக்கணும். வார்த்தைக்கு அவ்வளோ நேரத்தை கொடுக்கணும். ஒன்று, நம்பர் 1, யுவர் இன்னர் மேன் இஸ் பீங் ஸ்ட்ரென்தன்ட். இன்னும் உள்ளான மனிதன் புதுப்பிக்கப்படுகிறான். 2வது, யூ கேன் பி பியோர், நீங்கள் சுத்தமாக்கப்படுறீங்க. 3வது, கைடன்ஸ் கிடைக்குது. 4வது, சவால்களை சந்திக்கிறீங்க. 5வது, ஆண்டவர் என்ன சொல்றாரு, லைஃப். 6வது, சான்டிஃபிகேஷன். 7வது, டிஃபீட் through the word of God. Learn more about Jesus through the word of God. ஆண்டவரே எங்களை ஒப்பு கொடுக்குறேன். இதுக்கு எல்லாம் கோர் என்ன தெரியுமா, நான் உம்மோடு நேரம் செலவிடணும் ஆண்டவரே. ஆமென். இருக்கிற இடத்துல கையை உயர்த்தி சி மேஜர் கொடுங்களேன். ஹalleluya, ஹalleluya. உம்மோடு செலவிடும் ஒவ்வொரு நிமிடமும் வீணாக போகாதையா, என்னை பலவானாய் மாற்றுமையா. உம்மோடு செலவிடும் ஒவ்வொரு நிமிடமும் வீணாக போகாதையா, என்னை பலவான். ஓ தேவ பிரசன்னம், என்ன ஆனந்தம். ஓ தேவ பிரசன்னம், என்ன ஆனந்தம். ஆகாயம் கொண்டு செல்லுதே, ஆகாயம் கொண்டு செல்லுதே. உம்மோடு செலவிடும் ஒவ்வொரு நிமிடமும் வீணாக போகாதையா, என்னை பலவானாய் மாற்றுமையா. உம்மோடு செலவிடும் ஒவ்வொரு நிமிடமும் வீணாக போகாதையா, என்னை பலவானாய் மாற்றுமையா. இந்த காலை வேளையிலே கர்த்தருடைய ஆவியானவருடைய வார்த்தை நமக்கு நேரே புறப்பட்டு வந்தது. வேத வாக்கியம் எத்தனை அற்புதமானது. ஆமென். அவைகள் தேனிலும் தெளிதேனிலும் மதுரம் உள்ளதாயிருக்கிறதே. தகப்பனே, இந்த வார்த்தையிலே ஆண்டவரே, இந்த வார்த்தையை வாசிப்பதிலே, இந்த வார்த்தையை தியானிப்பதிலே, இந்த வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுப்பதிலே நான் எவ்வளவு பின் நிலையில இருக்கிறேன். அல்லாமலும் நீங்கள் உங்களை வஞ்சியாதபடி திருவசனத்தை கேட்கிறவர்களாக மாத்திரமல்ல, அவைகளின்படி செய்கிறவர்களாய் நடக்கிறவர்களாய் இருங்கள் என்று பரிசுத்த வேதம் சொல்கிறது. இந்த காலவெளியிலே கர்த்தருடைய வார்த்தை எனக்கு நேரே புறப்பட்டு வந்தது. பாஸ்டர், நான் கர்த்தருடைய கரத்தில் ஒரு விசை என்னை படைக்கிறேன், என்னை அர்ப்பணிக்கிறேன். வேத சத்தியத்திற்கு, வேத வசனத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்க கூடாதபடி இருக்கிற எல்லா சத்ருவின் கிரியைகள், என்னிலிருந்து சோம்பல், அசதி என்னிலிருந்து நீங்க என்னை படைக்கிறேன் சொல்லுகிற உங்களுடைய வலது கரத்தை உயர்த்துங்க. உங்களுக்காக நான் ஜெபிக்க விரும்புகிறேன். மகா இரக்கமும் கிருபையும் உள்ள எங்கள் நல்ல பிதாவே, நாங்கள் மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆசீர்வாதமானது வேலைக்காக நன்றி. இந்த நாளிலும் இந்த ஆராதனையிலே ஆண்டவரே, கர்த்தருடைய வார்த்தை என்னை தொட்டது, கர்த்தருடைய வார்த்தைக்கு என்னை படைக்கிறேன் என்று தங்களை ஒப்பு கொடுக்கிற உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவர் மேலும் உம்முடைய அற்புதமான கரம் தொட்டு உம்முடைய பிள்ளைகளை உயிர்ப்பிப்பதாக உம்முடைய திருக்கரத்தில் தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். சேர்ந்து சொல்வோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, என் முழுவுடமை அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய அருமை இரட்சகராயிருக்கிற இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் அரவணைப்பும் ஆசீர்வாதமும் இன்றும் என்றும் சதா நாட்களும் அனைவரோடும் இப்பொழுதும் எப்பொழுதும் இருப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.